ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான மூவி பார்க்க போறோம். இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மூவி எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு அப்புறம் ஹைப்பும் பண்ணிடுங்க. இப்போ மூவிக்குள்ள போலாமா? மூவி ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம கதையோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ பிரெக்னெண்டா இருக்கா. வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கா. அவளோட பாய் ஃப்ரெண்டும் அவங்க அம்மாவும் பேசிட்டு இருக்கிறது தெரியுது. அந்த மாதிரி ஏழை பொண்ணை எதுக்குடா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நான் சொல்றதை மட்டும் கேளு. அவ எப்படியோ போற, அவளை விட்டுட்டு வந்துருன்னு சொல்ல, அம்மா நானும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்மா. அவளை எப்ப தலைமுழுகலன்னு தான் பாத்துட்டு இருக்கேன். அதனாலதான் இன்னும் மேரேஜ் சர்டிபிகேட் கூட வாங்கல. சீக்கிரம் அவளை கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிற ஐடியா எனக்கு இல்ல. சரியா, நீ இதை பத்தி கவலைப்படாதன்னு சொல்ல, டக்குனு இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயின் வரா. அட பாவி, இவ்வளவு நாள் என்ன கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி 3 வருஷம் என் கூட இருந்துட்டு என்கிட்ட எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு இப்ப இப்படி பண்றேன்னு சொல்ல, ஹீரோயினை பிடிச்சி கீழே தள்ளி விட்டாங்க. அவ பிரெக்னெண்டா இருக்கான்னு கூட பார்க்காம 2 பேரும் அவளை ஓவரா டார்ச்சர் பண்றாங்க. இங்க பாரு, உன்னை எதுக்கு என் கூட வச்சுக்கிட்டேன்னு தெரியுமா? உன் அப்பா அம்மாவோட அந்த இன்சூரன்ஸ் பணம் எனக்கு வேணும் கூட அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அவன் பேரு கோ. கோ கேட்க அப்படியே டென்ஷன் ஆச்சு ஹீரோனுக்கு. கண்டிப்பா அதை நான் உனக்கு தரமாட்டேன். ஹாஸ்பிட்டல்ல எனக்கு ஆறுதலா பேசினேன், என் கூட இருப்பேன்னு சொன்னேன். அதை நம்பி தாண்டா உன்கிட்ட வந்தேன்னு சொல்ல, உன் பணத்துக்காக தான் நான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். உன் மேல இன்னைக்கு எப்பயுமே லவ்லாம் வந்ததே கிடையாது. இங்க இருந்து போ அப்படின்னு சொல்ல, ஹீரோனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. போதும், இதுக்கப்புறம் நீங்க இங்க இருக்க கூடாது, என் வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்ல, நாங்க போறோம், அதுக்கு முன்னாடி நீ காசை கொடு, இன்சூரன்ஸ் பணம் எங்களுக்கு வேணும் கொடுன்னு சொல்ல, கொடுக்க முடியாதுன்னு ஹீரோன் சொல்றா. போடின்னு சொல்லி பிடிச்சி தள்ளி விட்டா அவங்க 2 பேரும் தேடுறாங்க. ஹீரோயின் அப்படியே பெட்ல தள்ளி விட அப்படியே அவ கீழே விழுந்துட்டா, மயங்கி கிடைக்கிறா. அதை கூட யாரும் பார்க்கல. அவங்க எப்படியாவது அந்த இன்சூரன்ஸ் பணம் வேணுங்கிறதுக்காக கார்டு தேடிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு ரொம்ப ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிச்சு. சுத்தமா முடியல. ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்துறா. பட் யாருமே அதை பார்க்கவே இல்லை. சேம் டைம் அதே இடத்துல நம்ம ஹீரோவும் இருக்கான். அப்ராட்ல இருந்து இப்பதான் வந்திருப்பான். இத்தனை வருஷம் கழிச்சு அவளை பார்க்கலான்னு வந்திருக்கேன், அவ ஹாப்பியா இருக்காளான்னு சொல்லி கேட்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் பையன் சொல்றான். இதுக்கு மேல இங்க நிக்கிறது வேஸ்ட், போலாம், அவ ஹாப்பியா இருந்தா அதுவே போதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பக்கம் போறான். அந்த டைம் ஏதோ கிளாஸ் வந்து விழுகிற மாதிரி சத்தம் கேக்குது. அதை பார்த்துட்டு அவளுக்கு ஏதோ ஆபத்துன்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோ அங்க இருந்து வரான். அதுக்குள்ள இங்க பார்த்தா இவங்க 2 பேரும் அந்த கார்டை கண்டுபிடிச்சாங்க. சரி வா, நம்மளுக்கு பணம் கிடைச்சிச்சு போயிடலான்னு சொல்லி போக, எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி ஹீரோன்னு கேட்கறா. ஹெல்ப்பா? உனக்குலாம் ஹெல்ப் பண்ண முடியாது, இங்கே சாவு. சரியா, எனக்கு வேணுங்கிறத கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு கார்டு எடுத்துட்டு 2 பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஹீரோயின் காத்திட்டே இருக்கா. கைக்கு கிடைக்கிற எல்லாத்தையும் தூக்கி தூக்கி எறிறா. யாருமே ஹெல்ப்புக்கு இல்ல. அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாராவது வாங்க வாங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அழுதுட்டியா அப்படிங்க மயங்கி விழுந்துட்டா. சேம் டைம் அதே இடத்துக்கு நம்ம ஹீரோ வரா. இவங்க 2 பேரும் ஆப்போசிட்ல போறாங்க. அதை பார்க்கவே இல்லை. ஹீரோ வேகமா அங்க வந்து பாக்குறான். அங்க பார்த்தா ஹீரோயின் அப்படியே மயங்கி இருக்கா. அவளுக்கு ஃபுல்லா ப்ளீடிங் ஆயிருக்கு. எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோயின் அங்க இருந்து கூட்டிட்டு வராங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயின்கான ட்ரீட்மெண்ட். குழந்தைய காப்பாற்ற முடியல, ஆனா ஹீரோனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அவ நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிட்டு போறாரு. இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை பாக்குறேன், நீ இந்த நிலைமையில இருப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. உன்னை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துற ஒருத்தன் கூட ஏன் இருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பிளாஷ்பேக். நம்ம ஹீரோ வந்து ஸ்கூல் படிக்கும் போது ரொம்ப மார்க்கு கம்மியா எடுத்திருப்பான். மத்த பசங்க எல்லாம் புள்ளி பண்ணும்போது நம்ம ஹீரோயின் வந்திருப்பா. இங்க பாருங்க, யாராவது இவனை ஏதாவது புள்ளி பண்ணீங்க அவ்வளவுதான். இங்க பாரு, உன்னால முடியும். கண்டிப்பா உன் பேரண்ட்ஸ் ப்ரௌட் ஆகுற அளவுக்கு உன்னை படிக்க வைக்க என்னால முடியும். இதுக்கப்புறம் நான் தான் உனக்கு படிப்பு சொல்லி கொடுக்க போறேன், போங்கடா அந்த பக்கம் திட்ட. மத்த 3 பசங்க அந்த பக்கம் போயிட்டாங்க. நம்ம ஹீரோக்கு அப்பவே ஹீரோயினை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸ்கூல் டைம்ல இருந்து ஹீரோயினை உருகி உருகி லவ் பண்ணிருப்பான். ஆனா அவன் வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப அப்படியே பார்த்துட்டே இருக்க, கரெக்டா ஹீரோயின் கண்ணை திறந்து பாக்குறான். உனக்கு ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்கலன்னு சொல்ல, டக்குன்னு பாக்குறான். லூ, நீயா? நீ எப்ப வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, நான் இப்பதான் வந்தேன் அப்ராட்ல இருந்து, ஜஸ்ட் உன்னோட நெய்பர் தான், ஏதோ சத்தம் கேக்குதுன்னு வந்து பார்த்தேன், பட் நீ இந்த மாதிரி இருப்பேன்னு எதிர்பார்க்கலன்னு சொல்ல, இப்ப நான் நல்லா தான் இருக்கேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் பெட்டை ரைஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்கறா. ஹீரோ ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே பெட்டை ரைஸ் பண்ண, தேங்க்ஸ், நீ என் பக்கத்துல நெய்பரா வருவேன் நான் நினைச்சு கூட பார்க்கல, ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல, அதுக்கப்புறம் அப்படியே ட்ரிப் ஏதோ ஆகுது. ஸோ அப்படியே வந்து ஹீரோ ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்கான். பக்கத்துல அப்படியே ஹீரோயின் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு ஹீரோயினுக்கும். நான் ஓகே, நீ வேணா கிளம்பு, உனக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்ல, அதெல்லாம் எதுவும் இல்லை, இந்த தண்ணி குடி, நான் இங்கே வெயிட் பண்றேன், உனக்கு ஏதாவது வேணா என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு ஹீரோ பக்கத்துல இருக்கான்னு. ஹீரோக்கு ஹீரோயினை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சேஃப்டியா ஃபீல் ஆகுது. அவனா அமைதியா அங்க உட்காந்துருக்கான். ஹீரோயின் அப்படியே தூங்கிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஃபோன் வருது. ஃப்ரெண்டு தான் கால் பண்றான். வேகமா வெளியே போய் அட்டன் பண்றான். திரும்பி பார்த்தா அவன் ஃப்ரெண்ட் அவன் பின்னாடியே நிக்கிறான். என்னடா, உன்னோட எக்லவரை பார்க்க ஓடி வந்துட்டு போல இருக்கு, என்ன ஹெல் ஆஃப் த பிசினஸ் விட்டுட்டு வந்துட்டு போல இருக்கு அப்ராட்ல இருந்துன்னு சொல்ல, வாய் முடிட்டிரு அப்படின்னு ஹீரோ சொல்றான். ரொம்ப மாறிட்டடா நீ. சரி, என்ன ரொம்ப ஹேண்ட்ஸமா ஃபேமஸா இருந்த நீ இப்ப இங்க வந்திருக்கே என்னன்னு சொல்ல, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும், எனக்கு டொமஸ்டிக் மார்க்கெட் பத்தி தெரிஞ்சுக்கணும், சோ நான் அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன்னு சொல்ல, என்னடா சொல்ற, என்னால முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, டக்குன்னு பேசி ஒரு சாக்லேட் எடுத்து சாப்பிட்றான். என்னடா சாக்லேட்லாம் சாப்பிட்ற, வர வர ஸ்வீட் மேல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சான்னு சொல்ல, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஸ்மோக்கிங் பிடிக்காது, ஸ்மெல்லே அலர்ஜி, அதனாலதான் என்ன நானே சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, அடப்பாவி என்னடா இவன் புதுசா இருக்கானுங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ உள்ள போயிட்டான். அங்க போய் பார்த்தா ஹீரோயின் அப்படியே படுத்திருக்கா. ஹீரோயினை பார்த்தனே ஹீரோக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு.
உன் வாழ்க்கையில தப்பான ஒரு டிசிஷன் எடுத்துட்ட. இதுக்கப்புறம் கண்டிப்பா நீ நல்ல டிசிஷன் எடுப்ப. உன்ன நல்லபடியா பார்த்துப்பேங்கிற மாரி ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். ஹீரோயின டிசைட் பண்ணி கூட்டு வர, நானே உன்ன வீட்ல டிராப் பண்றேன்னு சொல்றான். இல்ல பரவால்ல இருக்கட்டும்னு ஹீரோயின் சொல்ல, நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் உன் பக்கத்துல தான் இருக்கேன். எனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னு என்கிட்ட கேட்கலான்னு சொல்ல, தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அமைதியா இருக்க. டக்குனு ஒரு சாக்லேட் சாப்பிட்டு ஹீரோயினுக்கும் குடுக்குறான். ஹீரோயினுக்கு ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஹீரோயின் வந்து பாக்குறா. அங்க ஹீரோயின் வரும்போது அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு கோ அங்க நிக்கிறான். எதுக்குடா இங்க நிக்கிற? என்னடா பண்ணிட்டு இருக்க? போடாங்க அப்படின்னு சொல்ல, உன்னை பார்க்க தான் வந்தேன். அப்புறம் என்ன பாத்தியா எவ்வளவு காஸ்ட்லியா இருக்கேன்னு? இப்ப நான் ஒரு பெரிய ஆளை செட் பண்ணிட்டேன்னு சொல்ல, இங்க பாரு ஒழுங்கா இங்க இருந்து போயிரு. ஏதாவது பேசினா அவ்வளவுதானே சொல்ல, நான் சொல்றதை கேளு. எனக்கு உன்னை பிடிக்காதுதான், பட் என்ன பண்றது, ஓ குரூப்போட இப்ப நான் கனெக்ஷன் ஆயிட்டேன். சோ அதனால ஒரு பெரிய வேலை எனக்கு கிடைக்க போகுது. நான் வேணா உன்னை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹக் பண்றான். ஹீரோயின் கத்திட்டு இருக்கா. கரெக்டா ஹீரோ வரான். வந்து அப்படியே அவன் கையை பிடிச்சு அப்படியே மடக்கிட்டான். இங்க பாரு ஏதாவது பண்ணா அவ்வளவுதான்னு சொல்லி ஹீரோ மிரட்ட, என்னடி புதுசா ஒரு ஆளை கரெக்ட் பண்ணலான்னு பாக்குறியா? இவன்லாம் உனக்கு செட்டே ஆக மாட்டான். நான் உனக்கு சொல்லவா, இவன் 3 வருஷம் என் கூட தான் இருந்தா. இவன் உனக்கு செட் ஆக மாட்டான்னு சொல்ல, டக்குன்னு ஹீரோ அப்படியே ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு உன் வேலையை மட்டும் பாத்துட்டு போடான்னு சொல்ல, ஹீரோயின் அங்க இருந்து போறா. வேகமா போய் அந்த கோட ட்ரெஸ் மத்த திங்ஸ் எல்லாம் வந்து தூக்கி எறிஞ்சிட்டு ஒழுங்கா இங்க இருந்து ஓடிடுன்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிட்டு டோர் லாக் பண்ணிட்டு உள்ள போயிட்டாங்க. அவன் போறான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கூட்டிட்டு வர, சாரி என்னால உனக்கு பிரச்சனைன்னு சொல்ல, எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல. உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரப்போகுது, நான் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறேன், மார்னிங் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறா. ஆனாலும் அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, நம்ம இவனை கஷ்டப்படுத்துறோமோன்னு. அப்புறம் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. காலையில எஞ்சி வந்து பார்க்க டேபிள் மேல பார்த்தா நிறைய சாப்பாடு, எல்லாமே ஹீரோயினுக்கு பிடிச்சதா இருக்கு. ஹீரோ எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் கிளம்புறேன் நீ சாப்பிடுன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு கிளம்பிட்டான். இதை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு கிட்ட போன்ல பேசிட்டு இருக்க. ஃப்ரெண்டு கேக்குறா, என்னடி நடக்குது? இப்ப அங்க வந்துட்டானா லூசிங், உன்னை ரொம்ப ரொம்ப விழுந்து லவ் பண்ணா. நானும் நினைச்சபடி நீயும் அவளை லவ் பண்ற கரெக்டான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் எதுவும் இல்ல, அதெல்லாம் பாஸ்ட் எசம் வெயிட்டி போனேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு அங்க இருக்க சாப்பாடு சாப்பிட, சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. யாரோ கதவு தட்டுற சத்தம் கேக்குது. யாருன்னு பார்த்தா அங்க இருந்து டெலிவரி பாய் வந்து ஒரு ட்ரெஸ்ஸை டெலிவரி பண்ணிட்டு போறாரு. நம்ம ஹீரோ கேட்டிருப்பான் ஹீரோயின் கிட்ட, நான் ஒரு பார்ட்டிக்கு போறேன், என் கூட நீ வர முடியுமான்னு. ஓகேன்னு சொல்லியிருப்பா. அதனாலதான் ஒரு ட்ரெஸ் அனுப்பியிருப்பான். அந்த ட்ரெஸ் பாக்குறதுக்கு ரொம்ப பிரிட்டியா கியூட்டா இருக்கு. வாவ் இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்லலான்னு சொல்லிட்டு வேகமா போறா. ஹீரோட வீட்டுக்கு போய் பார்க்க அங்க ஹீரோ நின்னுட்டு இருக்கான். என்ன தேடி வந்தியான்னு சொல்லி கேட்க, ஆமா உன்னைத்தான் பார்க்க வந்தேன். உன் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு, அதே மாதிரி உன்னோட ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல, பாட்டிக்கு நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வரணும் என் கூட, ஓகேவான்னு சொல்ல, கண்டிப்பா நான் உனக்காக வருவேன் அப்படின்னு சொல்ல, தேங்க்ஸ், இந்த உலகத்துல எல்லாமே பெஸ்டானது உனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு தலையில கை வைக்கலான்னு போறான். அதுக்கப்புறம் அப்படியே ஹீரோயினை பார்த்து கணத்துல கை வச்சுட்டு நீ ஓகேவான்னு சொல்லி கேட்க, நான் ஓகேன்னு அவன் சொல்ல, சரி போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா ஹீரோனிக்கு ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் ரேஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே வைக்கப்பட்டுட்டே வரா. பரவாயில்ல, நல்லா பாத்துக்கிற ஒரு ஆள் எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி யோசிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் அந்த பார்ட்டிக்கு வராங்க. அந்த பார்ட்டில 2 பேரும் வரதை பார்த்துட்டு அங்க இருக்க எல்லாரும் இவங்கள பத்தி தான் பேசுறாங்க. அங்க பாத்தியா லூசிங் பக்கத்துல நிக்கிற பொண்ணு ரொம்ப கியூட்டா அழகா இருக்கான்னு சொல்ல, அதை பார்க்கும்போது ஹீரோக்கும் ஹாப்பியா இருக்கு. வெயிட் பண்ணு, நான் கொஞ்சம் மேல பேசணும், பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் அப்படியே அங்க சுத்தி பார்த்துட்டு இருக்க. அங்க ஏதோ கிஃப்ட் பியானோன்னு இருக்கு, அதை பார்த்துக்கிட்டே இருக்கா. அதே இடத்துக்கு கோ வரான். வந்து ஹீரோயின் கிட்ட, என்ன இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்க, யார் கூட வந்திருக்கன்னு சொல்லி கேட்க, டக்குனு ஹீரோயின் அங்க போறா. என்னடி விளையாடுறியா? 3 வருஷம் என் கூட இருந்த என்னோட எக்ஸ் தானே நீ, சோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு நானே உன்னை வேணாம்னு சொல்லி விட்டேன். இப்ப என்ன இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இங்க வந்து யாரும் செட் யூஸ் பண்ண வர, உன்னை அவ்வளவு ஈஸியா விட்டுருவேனான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றான். விடுன்னு சொல்லி ஹீரோயின் கத்துறா. அவன் விட மாட்டேங்கிறான். கண்ணத்துல பல்லான்னு ஆரஞ்சிட்டு அங்க இருந்து போலான்னு போக அங்க இருக்கிற எல்லாரும் ஹீரோயினை பத்தியும் தப்பா பேசுறாங்க. என்ன இந்த பொண்ணை வேணான்னு தூக்கி போட்டது நீதானா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா இவ சரியான சேடிஸ்ட், இந்த மாதிரி ஒரு பொண்ணு யாருக்குமே கிடைக்க கூடாது, ஒருத்தரை விட ஒருத்தர் பெட்டரா இருக்குமான்னு செக் பண்ணுவா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அங்க வந்து போறா. அதுக்கப்புறம் அவன் பிடிச்சி இழுத்து ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ண ஹீரோ வந்துட்டான். மூஞ்சிலே ஒரு குத்து குத்துறான். அப்படியே பயந்து போய் அவன் கீழே இருக்க. ஹீரோயினை பார்த்துட்டு, உனக்கு ஒண்ணு இல்லையா, நல்லா இருக்கியான்னு சொல்லி கேட்க, நான் நல்லா இருக்கேன், ப்ளீஸ் இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்ல, அவன் ரொம்ப தப்பா பேசிக்கிட்டே இருக்கான். ஹீரோ பேசலான்னு போறான். பட் ஹீரோயின் வந்து வேணாம், தேவையில்லாம பிரச்சனை வேணாம், வா போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு அங்க வந்து போறான். இங்க கூ கத்துன்னு கத்துறான். நான் யார் தெரியுமாட்டா உனக்கு, அவ்வளவு ஈஸியா விட்டுருவேன் அவனை, கண்டிப்பா உன்னை பழி வாங்குவேன்னு சொல்லி ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு வர, சாரி என்னாலதானே தப்பு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். உன் மேல எந்த தப்பும் கிடையாது, எல்லாமே என்னால அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும், எனக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்னு சொல்லி ஹீரோ கேட்கறான். என்னதுன்னு ஹீரோயின் ஷாக்கா திரும்பி பார்க்க, ப்ளீஸ் என்னோட ஃபேமிலியில என்ன ப்ரெஷர் பண்றாங்க மேரேஜ் பண்ணிக்கோன்னு, உனக்கு இப்ப மேரேஜ் பார்ட்னர் ரொம்ப அவசியம்னு தோணுது, ப்ளீஸ்னு சொல்லி கேட்க, எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ற ஐடியாவும் இல்ல, உன் மேல எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லைன்னு சொல்ல, ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு டைம் யோசிச்சு பாருன்னு சொல்ல, சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, அப்ப நாளைக்கே போய் ரிஜிஸ்டர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அடுத்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி இழுத்துட்டு போயிட்டான். 2
பேரும் சேர்ந்து போய் மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் போட்டோ எல்லாம் எடுத்துட்டு அந்த போட்டோவை போஸ்டும் பண்ணிட்டான். ஹீரோக்கு ஹாப்பியா இருக்கு. ஹீரோனை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஜஸ்ட் ஒரு மேரேஜ் அவ்வளவுதான். பட் அவ ஆசைப்பட்டு பண்ணல. அவளுக்குள்ள லவ் இருக்கு, ஆனா ஹீரோ மேல லவ் இருக்கு. அந்த லவ் அவனுக்கும் இருக்கா அப்படிங்கறது அவளுக்கு தெரியல. சோ அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்காங்க. சரி வான்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். வீட்டுக்கு போய் விழுந்து விழுந்து கவனிக்கிறான். அந்த வீடே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. என் வீடை விட அவன் வீடு ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு அது ரசிச்சு ரசிச்சு பாத்துட்டு இருக்கா. ஸ்லிப்பர் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறான். எனக்கு எதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ல, உனக்காக ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு அதை பார்க்கும்போது அப்படியே அவளை கேர் பண்ணிக்கிற ஒரு ஆளு. சுத்தி பார்க்கும்போது அங்க போட்டோஸ் இருக்கு. அந்த போட்டோஸ்ல ஸ்கூல் டைம்ல நம்ம ஹீரோயின் இருக்கா. இந்த போட்டோ இன்னும் நீ வச்சிருக்கியா? ஆமா, என்னோட ஞாபகார்த்தமா, ரொம்ப கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு திரும்ப அப்படியே ஹீரோ மேல விழுகிறா. ரெண்டு பேரும் ஒரு செகண்ட் அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ ஓகேவான்னு சொல்லி கேட்க ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்க ரெண்டு பேரும் டீப்பா கிஸ் பண்றாங்க. கிஸ் ஒரு பக்கம் டீப்பா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு புரியுது, ஐயோ இது தப்புன்னு. டக்குன்னு அப்படியே நிமிந்து பாக்குறா. சாரி நான் போறேன், ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக மறுபடியும் ஸ்லிப் ஆகுது. குடு குடுன்னு ஓடி போயிட்டா. அதுக்கப்புறம் எல்லாம் எடுத்துட்டு வர நம்ம ஹீரோ கூட இருந்தது அப்படியே ஞாபகம் வருது. வேக்க வேக்கமா வருது. என்னன்னு தெரியல, இந்த ஃபீலிங்ஸ் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. அங்க பாக்கும்போது அப்பா அம்மா போட்டோ இருக்கு. அதை பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாரிம்மா, சாரிப்பா, நீங்க எனக்கு சொன்னது ஞாபகம் வருது. நீங்க என்கிட்ட ஒண்ணு சொன்னீங்க தெரியுமா, உன்னை லவ் பண்ற ஒரு பர்சன் கண்டிப்பா உன்கிட்ட வருவாங்க, உன்னை கேர் பண்ணிப்பாங்க, உனக்காக எல்லாமே பண்ணுவாங்கன்னு. அந்த பர்சன் இவ்வளவு நாள் கூன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் புரியுது, அது கூ கிடையாது. அவன் பணத்துக்காக மட்டும் தான் என் கூட இருந்தான். உண்மையான லவ் எதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு போட்டோ வச்சுட்டு அழுதுட்டு இருக்கா. அதுக்குள்ள ஹீரோ அங்க இருந்து வரான். ப்ரிப்பேர் பண்ணிட்டியா, போலாமான்னு சொல்ல ஓகேன்னு சொல்ல ஹீரோயினை கூப்பிட்டு அவன் வீட்டுக்கு போறான். போகும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆக்சுவலி நம்ம ரெண்டு பேரும் தனித்தனி ரூம்ல இருக்கலாமான்னு ஹீரோயின் கேக்குறா. என்ன வெட்டிங் நைட் அன்னைக்கே என்ன பிரிச்சு வைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க, நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ஃபீலிங்ஸ் முதல்ல இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் சொல்ல டக்குன்னு ஹீரோ கிஸ் பண்றா. எல்லாம் ஓகே தான், இப்போதைக்கு உன்னை டேட் பண்ண ஆரம்பிக்கிறேன், அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் நீ மாஸ்டர் ரூம்ல படுத்துக்கோ, நான் கெஸ்ட் ரூம்ல படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நெத்தில மட்டும் கிஸ் பண்ணிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிட்டான். ஹீரோனுக்கு அதை கேட்கும் போது டேட் பண்றேன்னு சொன்னா அப்ப அவனுக்கு என் மேல ஏதாவது ஃபீலிங்ஸ் இருந்திருக்குமோ. இருக்கலாம் பாக்கலாம், முதல்ல நம்ம இப்ப மேரேஜ் பண்ணியாச்சு, நம்ம டியூட்டியை ஃபாலோ பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் தூங்கி எஞ்சி வந்து பார்க்க இங்க ஹீரோ ஃபுட்டா ரெடி பண்ணி வச்சிருக்கா. ஹீரோனுக்கு பிடிச்சதா அப்படியே கிச்சன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஓடி வந்து ஹக் பண்ணிட்டு நான் பண்றேன்னு சொல்றா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ மிஸ்ஸஸ் லூ சரியா, போய் வெயிட் பண்ணு, நான் எல்லாத்தையும் குக் பண்ணி உனக்கு கொண்டு வரேன்னு சொல்ல, இல்ல வேணாம் நானே பண்றேன்னு அவ சொல்றா. அதெல்லாம் முடியாது, நீ வெயிட் பண்ணு, நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு குக் பண்ண போயிட்டான். இதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் இவளை கஷ்டப்படுத்தக்கூடாது, இவளுக்காக எல்லாமே பண்ணணும்னு சொல்லி ஹீரோ ஒரு பக்கம் யோசிக்க, ஹீரோயின் அவ கையை தொட்டு பார்த்துட்டு யோசிக்கிறா. பிரெக்னெண்டா இருக்கவ வீடு தொடச்சிட்டு இருக்க, இவன் சாப்பிட்டு தூக்கி போட்டிருப்பான் அந்த கோ. ஏண்டா உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா, எதுக்கு இந்த மாதிரி பண்ற, நான் கஷ்டப்படுறேன்ல, ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்ல, நீ என்ன விளையாடுறியா, போனா போட்டுன்னு பண்ணா ஓவரா பண்றேன்னு சொல்லிட்டு திட்டிட்டு கோ எஞ்சி போயிருப்பான். இப்ப நம்ம ஹீரோ விழுந்து விழுந்து பண்ற எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்காக ஒரு ரைட்டான பர்சன் இப்பதான் நான் சூஸ் பண்ணிருக்கேன்னு தோணுது. அதுக்கப்புறம் பொரிட்டேஜ் ரெடி பண்ணி குடிக்க, அந்த பொரிட்டேஜ் சாப்பிட்டுட்டு வா இது ரொம்ப சூப்பரா இருக்கு, நீ எங்க குக்கிங் கத்துக்கிட்ட, நான் அப்ராட்ல இருக்கும்போது அவ்வளவு நல்லா குக் பண்ணல, பட் என்னோட ஒய்ஃப்க்கு குக் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காகவே நான் குக் பண்ணி பழகிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்றா. அதுக்கப்புறம் அவ ஆபீஸ் கிளம்புறா. கார்ல போகும்போது ஹீரோ கேக்குறான், சரி எனக்கு ஒரு டவுட், ஹஸ்பண்ட்க்கு ஒய்ஃபு கிஸ் பண்ணிட்டு ஆபீஸ் பண்ண நல்லா இருக்கும்லன்னு சொல்ல, சரின்னு கணத்துல கிஸ் பண்ணலான்னு வர இவன் டக்குன்னு திரும்பி அப்படி லிப்ஸ்ல கிஸ் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வெக்கப்பட்டுட்டு போறா. ஹலோ மேடம், மறந்துடாது என்னோட கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படி ரசிச்சு பாத்துட்டு இருக்க. ஹீரோயின் வேகமா ஆபீஸ்க்கு வரா. அவ ஃப்ரெண்டு கேக்குறா, என்னடி இன்னைக்கு ஜாலி மூட்ல வர, என்ன நடக்குதுன்னு. ஒண்ணும் இல்ல ஹாப்பியா இருக்கேன்னு சொல்ல, ஹாப்பியா ஒரு நியூஸ் சொல்லவா, நம்ம ஆபீஸ் இப்ப புதுசா ஒருத்தர் வாங்கியிருக்காரு, அவர் தான் இப்ப இங்க வர போறாரு, சரியா பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லி ஹீரோயின் ஏதோ ஒர்க் பண்ணலான்னு போக அங்க பார்த்தா அந்த கூ வந்து நிக்கிறான். ஆக்சுவலி இந்த ஆபீஸ் இப்ப வாங்கினது இவன் தான், இவனோட இப்ப இருக்கிற கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்டு. சோ எப்படியாவது இந்த ஆபீஸ வாங்கணுங்கிறதுக்காகவே அவன் வாங்கியிருப்பான். ஹீரோயினை பார்த்தோன்னே அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோயின் அவனை பார்க்க கூடாதுன்னு மூஞ்சிலாம் முடிக்கிறா. ஹீரோயினை பத்தி மேனேஜர் பெருமையா சொல்ல, சரி இந்த ஆபீஸ பத்தி நீயே எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்ல, சொல்றதுக்கு என்கிட்ட எதுவும் இல்ல, மத்தவங்க யாரும் சொல்லுவாங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்ல, என்ன பேசுறேன்னு சொல்லி மேனேஜர் கேட்க டென்ஷன் ஆச்சு ஹீரோனுக்கு. அந்த பொண்ணு அப்படிதான் வாங்க சார்னு சொல்ல, சரி சரி இங்கதானே இருக்க போறேன் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவன் கிளம்புறான். போய் எதுக்கு இங்க வந்தாங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு ஹீரோயினுக்கு. அதுக்கப்புறம் ஒர்க் டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஃபைல கொண்டு வந்து டேபிள்ல வச்சுட்டு இதை படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்க, நான் போறேன்னு சொல்ல, ஒரு நிமிஷம் சரி எங்க போறேன், நான் உனக்காக இந்த ஆபீஸே வாங்கிட்டு இங்க வந்தேன் சரியா, அது மட்டும் இல்லாம எனக்கு உன்னதான் பிடிச்சிருக்கு, என்ன விளையாடுறியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, 3 வருஷமா நீ என் கூட இருந்த, ஆனா அவ அப்படி இல்ல, அவ என்னமோ வித்தியாசமா இருக்கா, நீ எனக்காக பார்த்து பார்த்து பண்ணுவ, அவ எதுவுமே பண்ண மாட்டேங்கிறா, சோ அதனால நீ தான் எனக்கு கரெக்டான ஜோடின்னு சொல்ல, விளையாடுறியா, பணத்துக்காக அவளை கல்யாணம் பண்ணிப்ப, என்னை விடு, எனக்கு உன் மேல இப்ப எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது விடுன்னு சொல்லி தள்ளி விட, அவன் விட மாட்டேன்
மாட்டேங்கிறான். ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கான். என் அப்பா அம்மாவோட கார்டு உன்கிட்ட தான் இருக்குன்னு சொல்ல, ஆமா இந்த கார்டு உனக்கு வேணும்னா நான் சொல்ற எல்லாத்தையும் நீ கேட்டுதான் ஆகணும். சோ என் கூட நீ ஜாலியா இருந்ததா ஆகணும்னு சொல்ல, உனக்கு கார்டை கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படி பக்கத்துல போக கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ஓவரா பண்றான். ஹீரோயினுக்கு என்ன பண்ணுதுன்னு புரியல. எப்படியும் இந்த கார்டை அவங்க கிட்ட இருந்து வாங்கணுமேங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கா. அமைதியா நின்னுட்டு இருக்க. இவன் பாட்டுக்கு ஓவரா ஏதோ பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் எப்படியாவது கரெக்ட் பண்ணுங்கிறதுக்காகவே அவன் பேசுறான். ஹராஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயின் என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிக்க, இவன் பக்கத்துல போய் ஹீரோயினை தூக்கி அப்படியே டேபிள் மேல உட்கார வச்சு அவகிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ண. அந்த டைம்னு பார்த்து இப்ப கரண்ட்ல இருக்கால ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, அவ அந்த இடத்துக்கு வரா. வந்து செம்ம கடுப்பா கத்திட்டு இருக்கா. உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையாடான்னு. இவதான் என்ன செட்யூஸ் பண்ண ட்ரை பண்றா. எனக்கு இவன் மேல இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொல்ல, போய் சொல்லாத, இந்த ஆபீஸை நீ வாங்கினதுக்கான ரீசனே இவதான், இவனால தானே அப்படின்னு சொல்ல, இல்லம்மா எனக்கு இவன் மேல ஃபீலிங்ஸே இல்லைன்னு சொல்ல, ஹீரோனுக்கு கடுப்பாயிடுச்சு. டக்குன்னு அவன் கையில இருந்து காடை பிடிங்கிட்டா. இங்க பாரு, உன் பாய் ஃப்ரெண்ட சொல்லி வை, இவன் நல்லவனே கிடையாது, இவன் சரியான குப்பையை போய் நீ சூஸ் பண்ணிருக்க, நீ கண்டிப்பா ஒரு நாள் ஃபீல் பண்ணுவ, இதுக்கப்புறம் நீ என்கிட்ட ஏதாவது பண்ணா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லி திட்டிட்டு ஹீரோயின் வேகமா அங்க போயிட்டா. அவ போனதுக்கு அப்புறம் அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு செம்ம கடுப்பாகுது. என்ன பேசுறா அவ, சொல்லு நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஒண்ணு இல்லைன்னு சொல்லி அவன் ஏதோ பேச வரான். அதுக்குள்ள ஹீரோனுக்கு ஹீரோ கிட்ட இருந்து போன் வந்துருச்சு. உனக்காக டார்க் சாக்லேட் வாங்கி வச்சிருக்கேன், ஈவினிங் எடுத்துட்டு வரேன்னு சொல்ல, ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போனை கட் பண்ணிட்டா. எனக்காக பார்த்து பண்றானேங்கிற மாதிரி ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் இங்க அந்த கேர்ள் ஃப்ரெண்டு கத்த, இல்லம்மா நீ தான் அவளை விட அழகு, நீ தான் எனக்கு பெஸ்ட், அவ அந்த மாதிரிலாம் இல்ல, நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ, நான் உண்மையதான் சொல்றேன், உன்னை மட்டும் தான் நான் லவ் பண்றேன், அவளை லவ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்ல, சரி எனக்கு தெரியும் நீ என் கூட தான் இருப்பேன், இதுக்கப்புறம் அவ பக்கத்துல நீ போகவே கூடாது, ஓகேவான்னு சொல்ல, கண்டிப்பா போக மாட்டேன், உன்னை மட்டும் தான் லவ் பண்ணுவேன்னு சொல்ல, எப்படியாவது லூ கார்பரேஷனோட நம்ம ஒன்னா சேர்ந்துட்டோம்னா பிசினஸ் பெருசாயிருங்கிற மாதிரி பேசிட்டே ஹக் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். இங்க நம்ம ஹீரோயின்காக சாக்லேட் வாங்கி வச்சு ரசிச்சு பார்த்துட்டு இருக்க. அசிஸ்டன்ட் பையன் கேட்கறான், எதுக்கு சார் இதெல்லாம் பண்றீங்க, நான் புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன், ஜுவல்லரி பிசினஸ்னு சொல்ல, என்ன சார் சொல்றீங்க, என் ஒய்ஃபுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்க ஒரு குட்டி பிளாஷ்பேக். நம்ம ஹீரோயினுக்கு இந்த ஜுவல்லரி டிசைன் பண்றதுனா ரொம்ப பிடிக்கும், ஸ்கூல் டைம்லயே சொல்லியிருப்பா. நான் வேணா உன்னை அசிஸ்டண்டா வச்சுக்கிறேன்னு சொல்லி ஹீரோ பார்த்து சொல்லியிருப்பா. வந்து ஹீரோக்கு இதுல ஏதோ ஐடியா இருக்கு. இப்ப ஹீரோயினுக்காக அவன் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறான். சார் அதெல்லாம் நமக்கு தெரியாத வேலை சார், பேங்க் கரப்ட் ஆயிடுச்சுன்னா என்ன சார் பண்றது, அதெல்லாம் தெரியாது, என் பொண்டாட்டி ஆசைப்பட்டா நான் பண்ணி ஆவேன், அப்புறம் இனிமேல் என் பொண்டாட்டிய மிஸ்ஸஸ் லூன்னு சொல்லணும், மரியாதையா பேசணும்னு சொல்ல, சரி சார் ஓவர் அதை சார் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அங்க வந்து அசிஸ்டன்ட் பையன் போயிட்டான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு வரான், ஏன்டா இன்னும் எவ்வளவு நாள் லவ்லயே சுத்திட்டு இருப்ப, அப்டேட் போற ஐடியா இருக்கா இல்லையா, அதெல்லாம் எதுவும் இல்ல, நான் ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிட்டேன், சோ ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, இதெல்லாம் எப்படா நடந்தது, இப்பதான் ரீசெண்டா நடந்தது, சோ அதை பத்தி நான் உங்ககிட்ட சொல்ல விரும்பல, சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வேகமா எந்திரிக்கிறான். ஏன்னா அதுக்குள்ள போற, நைட் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டே இருப்ப, போகவே மாட்டேன், அது இப்ப அப்படி இல்ல, என் ஒய்ஃபை நான் பிக்கப் பண்ணும், சோ நான் போயிட்டு வரேன் பாய்னு சொல்லிட்டு ஹீரோ போறான். ரெண்டுக்கு செம கடுப்பா இருக்கு. டே வர கல்யாணம் பண்ணிட்டேன் மாறிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க, நீ இந்த மாதிரி இல்லையேடா, இப்ப என்னடா இப்படி ஆயிட்டேங்கிற மாதிரி புலம்புறான். போயிட்டு வரேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ காமெடி பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பு. ஃப்ரெண்டு பையன் புலம்புறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போலான்னு சொல்லி வர, அந்த பையன் வந்து ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். நான் இதுக்கு முன்னாடி பேசினதெல்லாம் தப்பு தான், ப்ளீஸ் நான் சொல்றது புரிஞ்சுக்கோன்னு அன்பா பேச ஸ்டார்ட் பண்றா. காலத்துல இருக்க லிப்ஸ்டிக் முதல்ல தொட, உன்னை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, நீ சரியான பொறுக்கி பையன்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, இங்க பாரு அவதான் என்ன செட்யூஸ் பண்ண ட்ரை பண்றா, எனக்கு இன்னுமே ஓம் மேலதான் லவ் இருக்கு, 3 வருஷம் உன் கூட தானே இருந்தேன், நான் சொல்றத புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோனை ஹக் பண்ண வர கரெக்டா ஹீரோ வந்து மொகரிலே ஒரு குத்துறான். ஏய் நீங்களா இவ்வளவு பார்க்க வந்த போடாங்கன்னு சொல்ல, என் ஒய்ஃப் மேல கை வச்ச அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, ஒய்ஃபா என்ன விளையாடுறியா, 3 வருஷம் அவ கூட நான் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறான். போதும் இதுக்கப்புறம் ஏதாவது பேசினா அவ்வளவுதான்னு சொல்ல, இங்க பாரு என்னை பத்தி உனக்கு தெரியாது, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, மிஸ்டர் கு தெரியுமா, மிஸ்டர் கு அதான் நானு, அது மட்டும் இல்லாம லூஷிங்கோட எனக்கு ஒரு பெரிய கார்பரேஷன் ஆர்டர் இருக்கு, அந்த லூ குரூப்போட என்னோட பிசினஸ் ஓகே ஆயிடுச்சுன்னா நான் எவ்வளவு பெரிய இடத்துக்கு போவேன் தெரியுமா, ஓ நீங்க சொல்றது இந்த லூ குரூப் அதானே, ஆமா அதை பத்திலாம் உனக்கு தெரியாது, நீ லூஷிங்னு பேர் வச்சா நீ லூ குரூப்போட எம்டி ஆயிருவியா, போட அந்த பக்கம்னு சொல்ல, ஹீரோனுக்கு கடுப்பாயிடுச்சு. நீ பேசின எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், ஒழுங்கா வாயை மூடிட்டு இருக்குல, உன்னோட இப்ப இருக்கிற கேர்ள் ஃப்ரெண்ட் அவள்கிட்ட போட்டு காட்டிடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோ இழுத்துட்டு அங்க இருந்து ஹீரோயினி கிளம்பிட்டா. ஐயோங்கிற மாதிரி இவன் புலம்பிக்கிட்டே இருக்கான். இவனுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. உங்களால நல்லா இருக்கவே விட மாட்டேன், வெயிட் பண்ணுங்க, என்னோட கோஆபரேஷன் மட்டும் ஓகே ஆகட்டும், அப்ப இருக்குது பாரு அப்படிங்கிற மாதிரி கடுப்பா கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் காருக்குள்ள உட்காந்துருக்கா. ஹீரோ இங்க வான்னு சொல்லி கூப்பிட, ஹீரோயின் பதட்டமா பயந்துட்டே போறா. டக்குனு அவன் கிஸ் பண்ணிட்டான். கோமா இருப்பான்னு எதிர்பார்க்க, கோமெல்லாம் கிடையாது, எனக்கு உன்னை பத்தி தெரியும்னு சொல்ல, நான் அந்த ஆபீஸ்ல அவன் வருவான்னு எதிர்பார்க்கல, என்னால இந்த வேலையை விடவும் முடியாது, நான் ஃபர்ஸ்ட் இந்த வேலையை விட்டுலாம் தான் திங்க் பண்ணேன், நான் தப்பே பண்ணல, அப்புறம் எதுக்கு நான் இந்த வேலையை விட்டு போகணும், அவன் வேணா போகட்டும், நான் போக கூடாதுன்னு டிசைட் பண்ணேன், நான் பண்ணதுல தப்பே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, உனக்கு என்ன பிடிக்கும்
வரைக்குமோ நீ பண்ணு, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன், சரியா? உன் பக்கத்துலயே தான் இருப்பேன், நீ கவலைப்படாதன்னு சொல்ல லைட்டா ஹீரோனுக்கு பசிக்குது, எனக்கு பசிக்குதுங்கிற மாதிரி பார்க்க, சரி வா உன்னை ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு கூட்டிட்டு வரான். அந்த ரெஸ்டாரண்ட் நம்ம ஹீரோயினோட ஃபேவரட்டான ரெஸ்டாரண்ட் போல. ரொம்ப நாள் அந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடணும் ஆசைப்பட்டிருப்பா. ஆனா அவளுக்கு அங்க புக்கிங் கிடைச்சிருக்காது. லக்கிலி இன்னைக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றா. உனக்கு பிடிச்சிருக்குல்ல, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோ உனக்கு அதை ஸ்பெஷலா இதை அரேஞ்ச் பண்ணேன்னு சொல்லி ஹீரோ அவனோட கார்டு தரான். இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா இதுல செலவு பண்ணிக்கோன்னு சொல்ல, எனக்கு இதெல்லாம் வேணாம், என்கிட்ட என்னோட சேலரி அமௌண்ட்டே இருக்குல்ல, வேண்டாம் அப்படின்னு சொல்றா. இப்ப நான் உன் ஹஸ்பண்ட், உன்னோட செலவை நான் தான் பாத்துக்கணும், ப்ளீஸ் எனக்காக இது வாங்கிக்கன்னு சொல்ல, என்கிட்ட இருந்து காசை வாங்கணும்னு தான் நினைச்சா, ஆனா உன்ன மாதிரி இல்ல, தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அந்த கார்டை கையில வாங்கிட்டா. அதுக்கப்புறம் ஃபிளவர்ஸ் வருது, இந்தா அப்படின்னு சொல்லி பொக்கேவை எடுத்து ஹீரோயின் கையில கொடுக்குறான். முட்டி போட்டு வேற கொடுக்குறான். ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. எனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்னு சொல்லி கேட்க, அதான் ஆல்ரெடி மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோமே, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க, அது வேற இது வேற, ப்ளீஸ் நான் மனசார கேட்கிறேன், உன் கூட என்னோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ரிங்க காட்ட ஹீரோயின் ஓகேன்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோனோட கையில ஹீரோ கியூட்டா ரிங்கும் போட்டு விட்டான். ஹீரோயினுக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. அப்பா ஒரு வழியா எனக்கு கல்யாணம் முடிஞ்சதுங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஹாப்பியா இருக்கு. ஹீரோ சொல்றான், இதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம், உனக்காக நான் இருக்கேன், ப்ளீஸ் அதை மட்டும் மறந்துடாதன்னு சொல்ல, கண்டிப்பா அப்படின்னு சொல்லி அவ ஸ்மைல் பண்ண நெத்தியில கியூட்டா ஒரு கிஸ் பண்றான். அதுக்கப்புறம் 2 பேரும் கியூட்டா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. சரி இதுக்கப்புறம் நீ என்ன எப்படி கூப்பிடுவேன்னு சொல்ல, புருஷா அப்படின்னு சொல்லி கியூட்டா ஹீரோயின் கூப்பிடுறா. அதுக்கப்புறம் அதை பார்க்கும்போது ஹீரோக்கும் ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் அழகா கியூட்டா கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அந்த சீனை கட் பண்ண அடுத்த நாள் பார்த்தா ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக போயிருக்கிறாங்க நம்ம மேடம். ஃப்ரெண்டு பார்த்துட்டு நம்பவே இல்லை, உண்மையாவே லூஷ் எங்க நீயும் கல்யாணம் பண்ணிட்டீங்களா, என்னால நம்பவே முடியலன்னு சொல்ல, ஏய் கொஞ்சம் அமைதியா ரெடி, அதெல்லாம் எதுவும் இல்ல, அது வந்து 2 பேரும் கன்வின்ஸ் மேரேஜ் தான் பண்ணிருக்கோம்னு சொல்ல, அதெல்லாம் இல்ல, அவனுக்கு ஆல்ரெடி என் மேல ஃபீலிங்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல, எனக்கு மட்டும் தான் அவன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்றா. ஏய் அதெல்லாம் இல்ல, ஆக்சுவலி அவனுக்கு ஒண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்ல ஒரு குட்டி பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. அப்ராட்ல இருந்தப்ப ஹீரோ வந்து யாரோ ஒரு கேர்ள் கூட சேர்ந்து போட்டோ எல்லாம் போஸ்ட் பண்ணிருப்பான். அதை பார்த்துட்டு ஹீரோக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லி ஹீரோயின் நினைச்சிட்டு இருப்பா. ஹீரோயினுக்கு ஹீரோனா ஸ்கூல் டைம்ல இருந்து ரொம்ப பிடிக்கும், லவ் பண்ணுவா. ஆனா ஹீரோக்கு வந்து அதுல விருப்பம் இல்லைன்னு நினைச்சிட்டு என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணா, நான் ஓகே சொல்லலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு ஃப்ரெண்டு சொல்லிருப்பா. அதை இப்ப சொல்லிட்டு இருக்கா, என்னோட லைஃப்ல நான் அப்ப எடுத்த டிசிஷன் ரொம்ப தப்பு, அதுக்காக இப்ப நான் இவனையும் ஏத்துக்க முடியாது, ஏன்னா அவன் மனசுல வேற ஒரு பொண்ணு இருக்காளுன்னு தோணுதுன்னு சொல்ல, அதெல்லாம் இல்லடி, உன்னத்தான் அவர் லவ் பண்றாரு, நீ நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்க, திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்கு அந்த கூவும் அந்த பொண்ணும் வராங்க. ஏதோ பிசினஸ் டீலிங்காக இந்த ரெஸ்டாரண்ட் வந்திருப்பாங்க போல. இங்க பாரு, இப்ப பண்ண போறது முக்கியமான டீலிங், இதை மட்டும் நீ ஓகே பண்ணிட்டா அப்பாக்கு மேல நம்பிக்கை வந்துரும்னு சொல்ல, நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கூ சொல்றான். ஒரு நிமிஷம் இரு வரேன்னு சொல்லிட்டு வேகமா நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் அங்க போறா. எனக்கு அர்ஜென்ட்டா கொஞ்சம் ஆரஞ்சு ஜூஸ் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஆர்டர் பண்ண ஆரஞ்சு ஜூஸும் காஃபிலையும் ஏதோ எக்ஸ்பிரியான மருந்து கலந்துட்டு வேகமா அங்க இருந்து சரின்னு ஓடி போயிட்டா. அதுக்கப்புறம் என்னடி பண்ணன்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, அதுல எக்ஸ்பெரியான மருந்து கலந்துருக்கேன், வெயிட் பண்ணு என்ன ரியாக்ஷன் பண்ணுதுன்னு பாக்கலாம்னு சொல்ல, இவன் மடமடன்னு காப்பியை குடிச்சிட்டான். அதுக்குள்ள பார்த்தா அங்க 2 பேர் வராங்க பிசினஸ் டீலிங்காக. பேசலாம்னு சொல்லி போக திடீர்னு பார்த்தா இவன் வயிறு கடமுடன்னு சத்தம் வருது, பின்னாடி இருந்து ஏதோ மாதிரி சத்தம் வருது. ஐயோ நாத்தம் தாங்க முடியலன்னு எல்லாரும் மூக்குல கை வைக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேகமா அந்த அங்கிருந்து ஓடிட்டான். அப்புறம் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் புள்ள அந்த புள்ளதான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. மறுபடியும் வரான், மறுபடியும் வந்தா மறுபடியும் வயிறு காட்ட முடங்குது, நாத்தம் தாங்க முடியல எல்லாருக்கும். அங்க இருந்து அவன் பாத்ரூம் ஓடுறான். இவங்க 2 பேரும் பார்த்து சிரிச்சுட்டே போக அப்பதான் அவனுக்கு புரியுது, ஆஹா இவங்க 2 பேர் தான் ஏதோ பண்ணி வச்சிருக்காங்கன்னு. அடி பாவி என்னடி பண்ணி வச்சிருக்காங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு. மறுபடியும் வயிறு வலிக்குதுன்னு ரெஸ்ட் ரூம்குள்ள ஓடிட்டான். ஹீரோயினும் ஃப்ரெண்டும் வெளியே வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப தாண்டி நீ பழையபடி மாறி இருக்க, உன் முகத்துல சிரிப்பை பாக்குற, இப்படியே ரெடி ஹாப்பியா இருக்குன்னு சொல்ல, ஆமான்னு சொல்லி சிரிச்சுட்டே ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறா. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோ அப்படி குக் பண்ணி வச்சிருக்கான். எல்லாமே ஹீரோயினுக்கு பிடிச்ச டிஷ்ஷா இருக்கு. இங்க பாரு, நீ முதல்ல வீட்டுல இரு, உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் சமைச்சு தரேன், நீ சாப்பிடு, அது மட்டும் போதும், நீ ஹெல்தியா இருக்கணும், அப்பதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே சாப்பிடலான்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிடலான்னு போறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் ஹீரோக்கே கிஸ் பண்றா. வேண்டாம் அப்புறம் தப்பாயிரும்னு சொல்லி ஹீரோ சொல்ல, ஹீரோயின் அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லிட்டா. அப்போ ஓகே உனக்குன்னு சொல்லி பர்மிஷன் கேட்க அவளும் ஓகேன்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ரொமான்டிக்கா இருக்காங்க. அன்னைக்கு 2 பேரும் நைட்டு இன்டிமேட்டா இருக்காங்க. காலையில எந்திரிக்கும் போது ஹீரோயினுக்கு ஒரே வெக்கமா வருது. பெட்ஷீட்லாம் எழுது போத்திட்டு வெளியே வரவே மாட்டேங்கிறா. போதும் எவ்வளவு நேரம் இப்படி கவர் பண்ணியே இருப்பேன், சோ இன்னைக்கு வீக்கெண்டு, சோ நான் எந்திரிக்க மாட்டேன்னு ஹீரோ சொல்ல, அப்ப நான் குளிக்க போறேன்னு சொல்லிட்டு குடுக்குடுன்னு ஹீரோயின் ஓடுறா. நடக்கவே முடியாம கீழே விழுந்து
விழுந்து ஓடுறா. அவளை பார்த்து ஹீரோ சிரிச்சுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் மார்க் எல்லாம் வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஷர்ட் வச்சு கவர் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ பிரஸ் பண்றதுக்காக பக்கத்துல வர, சின்ன பையன் மாதிரி பண்ணாதீங்க போங்கன்னு சொல்ல வேணும்னே ஹீரோ காமெடி பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் கிட்ட அப்படியே பக்கத்துல க்ளோஸா போறது விளையாடுறதுன்னு சொல்லி 2 பேரும் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் புக் படிச்சுட்டு இருக்க. ஹீரோ பால் கொண்டு வந்து கொடுக்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு அவளுக்கு. அவளுக்காக விழுந்து விழுந்து பாத்துக்கிற ஒரு ஹஸ்பண்ட். அப்புறம் அடியில படுத்துக்கிறா. சோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா, இந்த லைஃப் தான் நான் எதிர்பார்த்தது. எனக்கு ஜுவல்லரி டிசைன் தான் ரொம்ப பிடிக்கும். உனக்கு தெரியுமா, நான் டாப் ஸ்டூடெண்டா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா என்ன பண்றது, எனக்கு அது செட் ஆகலன்னு சொல்லி ஃபீல் பண்றா. காலேஜ் பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஜாலியா இருந்தேன். பட் ஜாப்னு வரும்போது ரொம்ப செல்ஃபிஷ் ஆயிட்டேன்னு தோணுது. எனக்கு பிடிச்சதை விட்டுட்டு அந்த கூக்காக நான் எல்லாமே கஷ்டப்பட்டு பண்ணேன். ஆனா அவன் என்ன மதிக்க கூட இல்லைன்னு சொல்லி ஹீரோயின் ஃபீல் பண்றா. இங்க பாரு, நான் சொல்றதை கேளு. உனக்கு என்ன பிடிக்குமோ அதை நீ பண்ணு. நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன். எப்பயுமே உன் பக்கத்துலயே இருப்பேன். நீ எதை பத்தி யோசிக்க வேணாம்னு சொல்லிட்டு நெத்தியில கிஸ் பண்றான் ரொம்ப ஹீரோயினுக்கு. அதுக்கப்புறம் ஹீரோக்கு போன் வருது. அவங்க அம்மா கிட்ட இருந்து ஹீரோயினை மீட் பண்ணணும்னு சொல்றாங்க. அம்மா அதெல்லாம் இப்போதைக்கு முடியாதுமா, அவளை ஓகே சொல்ல மாட்டா, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி போலாம் அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லிட்டா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தா அம்மா ஹீரோயினுக்காக நிறைய கிஃப்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஹீரோயினை பிடிச்சி அப்படியே எழுதிட்டு போய் பக்கத்துல உட்கார வச்சிட்டாங்க. வா வா, இதெல்லாம் உனக்கு தான்மா கிஃப்ட், இதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாருன்னு சொல்ல, எனக்கு எதுக்கு இவ்வளவு காஸ்ட்லி கிஃப்ட், அதெல்லாம் வேணாம்னு சொல்ல, என் பையனோட பொண்டாட்டி நீ, என் வீட்டோட மருமக, உனக்கு இதை விட காஸ்ட்லியான கிஃப்ட் எல்லாம் வாங்கி தருவேன். அவசரத்துல என்னால ப்ரிப்பேர் பண்ண முடியலன்னு சொல்லி அம்மா சொல்றதை கேட்டனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. முதல்ல இருந்தாலே அந்த குவோட அம்மா இவகிட்ட அந்த எல்லாம் வாங்கலான்னு தான் பாப்பா. ஒரு நாள் கூட ஒண்ணுமே ஹெல்ப் பண்ணதே இல்லை. சோ அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஹாப்பியா இருக்க. அம்மா சொல்றாங்க, டே என்ன நீ வாயை பார்த்துட்டு இருக்க, நாங்க 2 பேர் லேடிஸ் பேசுவோம், ஒழுங்கா கிச்சன்ல போய் ஃப்ரூட்ஸ் ஏதாவது கட் பண்ணிட்டு வான்னு சொல்லி ஹீரோ அந்த பக்கம் அனுப்பிட்டு, அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க, நான் ஏதாவது கஷ்டப்பட்டுனா என்கிட்ட சொல்லு, நான் இருக்கேன். புள்ளி பண்ணனா என்ன நினைச்சுக்கோ சரியானு சொல்லி கையில அப்படியே பெண்ணு போடுறாங்க. வேணா இது ரொம்ப காஸ்ட்லி, ஏற்கனவே நிறைய கிஃப்ட் கொடுத்துட்டீங்கன்னு ஹீரோயின் சொல்ல, இது நம்ம ஃபேமிலியோடது, இது உங்ககிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்ல ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஹீரோ தள்ளி நின்று பாக்குறான். அவனுக்கும் ஹாப்பியா இருக்கு. ஹீரோயின் சொல்றா, என்னோட லைஃப்ல எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்டே எனக்கு அவருதான், ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. 2 பேரும் அப்படியே பேசிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே ஹீரோ பார்க்கும்போது எமோஷனலா இருக்கு. உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லுன்னு அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பேசுறீங்க 2 பேரும்னு சொல்லி பக்கத்துல வந்து ஹீரோ கேட்க, நாங்க 2 பேரும் பர்சனலா பேசிப்போம், இதுக்கப்புறம் இதெல்லாம் நீ கேட்க கூடாது, எங்களுக்குள்ள 1000 இருக்கும் தெரியுமான்னு சொல்ல, சரிம்மா நான் அதுக்கப்புறம் இவளை பத்திரமா பாத்துப்பேன், நான் அவளை புள்ளி பண்ண மாட்டேன், அவதாம என்ன புள்ளி பண்றா அப்படின்னு சொல்லி ஹீரோ காமெடி பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அம்மாவை மீட் பண்ணிட்டு 2 பேரும் வெளியே வராங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நடு ரோட்ல ஹக் பண்ணிட்டு இருக்கீங்க, தள்ளுங்கன்னு சொல்ல, நீ என்னோட வைஃப், எனக்கு எல்லா உரிமை இருக்கு சரியானு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு அப்படியே அந்த பக்கம் போக ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்புறம் அந்த குவத்தா காட்டுறாங்க. ஆபீஸ்ல உட்காந்துட்டு ஹீரோயினை சைட் அடிச்சிட்டு இருக்கான். அவ்வளவு ஈஸியா உன்னை விட்டு முன்னாடி உன்னை என் பக்கத்துலயே வச்சுக்கணும், அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும், இரு ஏதாவது ஒண்ணு பண்றேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். அதுக்கப்புறம் மேனேஜர் வந்து ஒரு ஃபைலை கொடுத்து இதை எடுத்துட்டு நான் சொல்ற ஒரு பாருக்கு போய் ப்ராஜெக்ட் சைன் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்ல, நான் பண்ணணும் அந்த ப்ராஜெக்டை, நான் இதுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஆள் போறான். ஹீரோனுக்கு வேற வழி தெரியல. சரி போலாமான்னு சொல்லி யோசிக்க, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, போகாதடின்னு ஃப்ரெண்டு சொல்றா. பரவாயில்ல விட நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு மெசேஜ் பண்ணிட்டு போறா, இந்த மாதிரி நான் ஒரு இடத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லி. சோ அப்புறம் போனை வந்து ரெக்கார்டிங் ஆன் பண்ணி பேக்ல வச்சுக்கிறா, ஏன்னா ஏதாவது சேஃப்டியா இருக்கணும் அப்படிங்கறக்காக. அதுக்கப்புறம் ஹீரோயின் போய் அங்க 2 இன்வெஸ்டரை மீட் பண்ண, அந்த இன்வெஸ்டர் 2 பேரும் சரியான பொம்பளை பொறுக்கீங்க போல. இந்த ட்ரிங்க் பண்ணு அப்பதான் சைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல முதல்ல நீங்க சைன் பண்ணிடுங்க, நான் அவ்வளவா ட்ரிங்க் பண்ண மாட்டேன்னு சொல்ல, என்னம்மா இப்படி சொல்ற, எங்களுக்காக ட்ரிங்க் பண்ண அதான மரியாதை, உனக்கு தெரியாதான்னு சொல்ல, உங்களுக்காக வேணா ஒரே ஒரு சிப் மட்டும் குடிக்கிறேன், மத்தபடி எனக்கு ட்ரிங்க் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சிப் மட்டும் குடிக்கிறா. என்னது ஒரே ஒரு சிப்பா, விளையாடுறியா நீ, எங்களுக்கு மரியாதை இல்லாம இந்த மாதிரி பண்ணா பிடிக்காது, சோ அதனால ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோனுக்கு லைட்டா மயக்க வர ஆரம்பிக்குது. அதுல வேற ஏதோ கலந்துருக்காங்கன்னு ஹீரோனுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படியே மயங்கிட்டா. ஓ மயங்கிடுச்சு இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிக்க அந்த இடத்துக்கு கூவரா. நான் சொன்ன வேலையை கரெக்டா பாத்துட்டீங்களா, உங்களோட ப்ராஜெக்ட் நான் பாத்துக்கிறேன், கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அந்த பக்கம் போயிட்டாங்க. வாடி வா, உனக்கு அதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எவ்வளவு நாள் ஆச்சு, நீ என்னை விட்டு அவன் கூட போனதுக்கு அப்புறம் என் பக்கத்துலயே வரமாட்டேங்கிற, நானும் உன்னை கரெக்ட் பண்றதுக்கு ஏதாவது வழி தெரியுமான்னு பார்த்தே முடியவே இல்லை, ஆனா அப்ப இருந்ததை விட இப்ப ரொம்ப கியூட்டா அழகா இருக்கான்னு சொல்லிட்டு ரூம்குள்ள கொண்டு வந்து படுக்க வச்சுட்டான். அவன் குளிக்க போயிட்டான் போல. ஹீரோயின் கண்ணை திறந்து பார்க்க அப்பதான் புரியுது. வேகமா மொபைல் எடுத்து பார்க்கலாம்னு சொல்லி செக் பண்றா. அங்க பார்த்தா மொபைல காணும். எங்க போச்சு என் மொபைல்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்க, மொபைல செக் பண்ணிட்டு இருக்கா. அதுக்குள்ள அந்த கூ வந்துட்டான். வந்தவனே என்னம்மா மொபைல தேடுறியா, ஆல்ரெடி நீ ரெக்கார்டிங் ஆன் பண்ணி வச்சிருந்ததை நான் பார்த்தேன், சோ அதை நான் டெலீட் பண்ணிட்டேன், நீ ரொம்ப சேஃபா தான் இருக்கு அப்படின்னு சொல்ல, ஒழுங்கா மொபைல குடுறா அப்படின்னு சொல்ல, உன்னை அவ்வளவு ஈஸியா விட்டுருவனா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட போயிட்டே இருக்கான். இங்க பாரு, இந்த மாதிரி ஏதாவது பண்ண தேவையில்லாத பிரச்சனை வரும், விடு என்னன்னு சொல்லி ஹீரோயின் கத்துறா. அவன் விட மாட்டேங்கிறா.
ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிருக்கான். ஹீரோயின் எவ்வளவு ட்ரை பண்ற அங்க இருந்து போக அவன் விடவே மாட்டேங்கிறா. ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்ணலான்னு பக்கத்துல போக பிடிச்சு தள்ளி விட்டுட்டு ஹீரோயின் போறா. அப்பயே அவன் விடல. ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். என்ன உனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கா? என்னை விட அவன் ரொம்ப அழகா இருக்கான்னு திமிரா? இங்க பாரு, அவனை விட நான் அழகா இருப்பேன், உனக்கே தெரியும்ல, இதுக்கு முன்னாடி நீ என்ன பாத்துருக்கில்ல அப்படின்னு சொல்லி ஓவர் அவன் பேச ஆரம்பிச்சிட்டான். ஹீரோயினை காணும்னு சொல்லிட்டு டென்ஷனா இருக்கு ஹீரோக்கு. அவளோட லொகேஷன் எப்படியாவது ட்ரேஸ் பண்ணுங்க, அவளை போய் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. அதுக்கப்புறம் கரெக்டா அவன் பக்கத்துல வர நம்ம ஹீரோவோட என்ட்ரி. யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஹீரோயின் கதை. கரெக்டா வந்து ஹீரோ அப்படியே ஒரு உதைக்க அந்த பக்கம் போய் விழுகுறான். அந்த ஆளு ப்ளீஸ் என்ன சேவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுகுறா. சரி வான்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போக மத்த எல்லாரும் சேர்ந்து கும்முன்னு கும்மிட்டாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். ஹாஸ்பிட்டல்ல வேணாம், நீ மட்டும் எனக்கு போதும், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல, இப்போ உனக்கு ட்ரக்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்தாதான் சரியா வரும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். எனக்கு ட்ரீட்மெண்ட் விட நீ தான் வேணும்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்க ரெண்டு பேரும் அன்னைக்கு நைட் இன்டிமேட்டா இருக்காங்க. அதுக்கப்புறம் மார்னிங் தான் ஹீரோயின் எந்திரிக்கிறா. நடிச்சுட்டே ஹீரோ அப்படியே படுத்திருக்கா. அவ பக்கத்துல போய் கிஸ் பண்ண, உன் கிஸுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்ல, எதுக்கு இப்பெல்லாம் போய் சொல்ற அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோ அடுத்த ரவுண்டு போடலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் மார்னிங் ஹீரோயின் வந்து பார்க்க ஹீரோ ஃபுல்லா குக் பண்ணி வச்சிருக்க. எனக்காக எதுக்கு இதெல்லாம் பண்ற? நானே சமைப்பேன்ல, அதெல்லாம் வேணாம், நீ கொஞ்ச நேரம் தூங்கலாம்ல, நைட் ஃபுல்லா நீ தூங்கவே இல்லைன்னு சொல்ல, நான் உங்ககிட்ட ஒண்ணு பேசணும். என்கிட்ட நீ கொடுத்த பணம் அப்படியே தான் இருக்கு, என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, நான் தர, அதை வச்சு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க, உடனே ஹீரோ சொல்றான், நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். இவ்வளவு நாள் நான் அப்ராட்ல இருந்தேன்னு மட்டும் தான் உனக்கு தெரியும். நான் சைனா வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அந்த கம்பெனி நல்லா தான் போயிட்டு இருக்கு. அந்த கம்பெனி பேரு லூ குரூப் அப்படின்னு சொல்ல, என்னது லூ குரூப்பா? என்னடா சொல்ற? அப்ப என்கிட்ட போய் சொன்னியா? நான் ஸ்டார்டிங்லயே உங்ககிட்ட இதை சொல்லலான்னு பார்த்தேன், பட் பயமா இருந்தது, ஐம் சாரி. கரெக்டான சுச்சுவேஷன் வரணும்னு வெயிட் பண்ணேன், நீ என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு பயமா இருந்தது, ஐம் சாரி, நான் வேணும்னு மறைக்கல அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்க ஹீரோயின் சிரிக்கிறா. எதுக்கு சிரிக்கிற? இங்க பாரு, எனக்கு எதுக்கு உன் மேல கோவம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு எந்த கோவமும் கிடையாது. இதுக்கப்புறம் நீ என்கிட்ட எதுவும் மறைக்காத சரியான்னு சொல்லிட்டு கன்னத்துல ஒரு கிஸ் பண்ண ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. பட் இப்பதான் நிம்மதியா இருக்கு. என் மேல உனக்கு கோவம் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கறான். உன் மேல உண்மையாவே எனக்கு கோவமே இல்லை, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உன்னோட ஐடென்டி என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீ என் மேல வச்சிருந்த அந்த லவ் கேர் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்க. அதுக்கப்புறம் மண்டையில அடி வாங்கிட்டு இந்த பையன் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கான். எனக்கு ஏன் இந்த மாதிரி பண்ணணும்னு தெரியல, அவளை மட்டும் சும்மாவே விட மாட்டேன், கண்டிப்பா அவளை ஏதாவது ஒண்ணு பண்ணணும், அவனாலதான் இது எல்லாமே நடந்தது. முதல்ல அந்த லூவை கண்டுபிடிக்கணும், அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி புலம்பிட்டே இருக்க. ஹீரோயின் ரெண்டு ஃபைலோட உள்ளவரா. வாங்க மேடம், உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இப்பதான் உன்னை பத்தி யோசிச்சேன், வந்துட்டேன்னு சொல்ல, நான் இந்த வேலையை விட்டு போறேன், அதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்ல, வேலையை விட்டு போறியா? இந்த என்னோட ரெசிக்னேஷன் லெட்டர், அதுக்கப்புறம் நீ என்ன டார்ச்சர் பண்ணல, அது நீ தான் என்ன டார்ச்சர் பண்ணி போக வச்சேன்னு சைன் பண்ணி கொடு. நான் எதுக்கு பண்ணும்? நான்லாம் பண்ணவே மாட்டேன். சோ உனக்கு என்னை பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொல்ல, நேற்று நைட்டு நீ என்னை பத்தி பேக்கப் எடுத்து வச்சில, ஒண்ணுமே உன்கிட்ட இருக்காது, என்ன ப்ரூஃப் இருக்கு நான் உன்னை டார்ச்சர் பண்ணதுக்கு? நான்லாம் உன்னை டார்ச்சர் பண்ணவே இல்லைன்னு சொல்ல, டக்குனு போன்ல ஒரு மைக் மாதிரி இருக்கு, அதை ஆன் பண்ண அங்க பேசினது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. பாத்தியா, இந்த பேக்கப் கூட நான் வச்சிருக்கேன். இப்ப நீ சைன் பண்ணி எனக்கு ரெசிக்னேஷன் கொடுக்கல அப்படின்னா அடுத்த செகண்ட் போலீஸ்க்கு போவேன், உன்னை அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்க, என்ன உன் பேரு கேட்டு போகும், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, இங்க பாரு நீ ஓவரா பண்ற, நான் ஓவரா தான் பண்றேன், சோ நீ சைன் பண்ணு, நான் இங்க இருந்து போறேன்னு சொல்ல. அதுக்கப்புறம் வேற வழி தெரியாம அவனும் சைன் பண்ணிட்டான். ஏன்னா இது நடந்ததெல்லாம் வெளியே தெரிஞ்சா கண்டிப்பா உனக்கும் பிரச்சனை. இப்ப நீ ஒருத்தைய புடிச்சு வச்சிருக்கே, அவளும் வேணான்னு சொல்லிட்டு போயிடுவா, நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்ல, இங்க பாரு நீ இப்ப புடிச்சு வச்சிருக்கல ஒருத்தன், அவன் ஒரு 5 பைசா கூட உனக்கு யூஸ் ஆக மாட்டான், கண்டிப்பா நீ ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சைன் பண்ணிட்டு கத்த, அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிட்டா. இவ்வளவு சும்மாவே விடக்கூடாது, பரவாயில்ல ரொம்ப பிரில்லியன்ட் ஆயிட்டாலேன்னு புலம்பிக்கிட்டே நிக்கிறான் இவன். அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்க இருந்து வர, ஹீரோ கையில இருந்து அப்படியே பொக்கேயோட வந்து நிக்கிறான். இந்தாங்க பொக்கே, நீ வேலையை ரிசைன் பண்ணதுக்கு ஹாப்பின்னு சொல்ல, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, இதுக்கப்புறம் எந்த டென்ஷனும் இல்ல, நீ ஹாப்பியா என் கூட இருக்க போற, உனக்கு பிடிச்சது நீ பண்ண போற அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, இப்ப என்ன லைப்ரரிக்கு கூட்டிட்டு போறியா? லைப்ரரிக்கா? எதுக்கு? கூட்டிட்டு போன்னு சொல்ல, வா போலான்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே கியூட்டா கார்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போறான். லைப்ரரியில போய் ஹீரோயின் ஏதோ புக் படிச்சுட்டே இருக்க, ஹீரோயின் அப்படி வச்சு பாத்துட்டு இருக்கான். ஹீரோ முன்னாடி ஸ்கூல் டைம்ல நடந்தது ஞாபகம் வருது. ஹீரோயினை பார்த்து அவளுக்கே தெரியாம ரசிச்சுட்டு இருந்திருப்பான், அதெல்லாம் நடந்திருக்கும். இப்ப டைரக்டா பார்த்து ரசிச்சுட்டே இருக்க, எதுக்கு என்னையே பாத்துட்டு இருக்கேன்னு ஹீரோயின் கேக்குறா. உன்னை பார்க்க கூடாதா? இதுக்கு முன்னாடி உன்னை சீக்கிரட்டா பார்த்தேன், இப்ப டைரக்டா பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்துல கிஸ் பண்ண, இது லைப்ரரி, எல்லாரும் இருக்காங்க, அமைதியாருன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஒரு பேப்பரை கையில வச்சுட்டு 2 பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க லைப்ரரியில. இதை பாக்குற ஒரு சொட்டத்தால அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட, பாத்தியா அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பக்கத்துல போக, போடா மூஞ்சிக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி அந்த பொம்பளை புலம்பிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் ஏதோ எழுதிட்டு இருக்கா. அந்த டைம் நம்ம ஹீரோ பால் கொண்டு கொடுக்க, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? எனக்கு கொஞ்சம் படிக்கிறதுக்கு சொல்லி தெரியா, எனக்கு தான் மேக்ஸ் வராது, நீ தான் மேக்ஸ்ல பிரில்லியன்ட் ஆசை அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க, மேக்ஸ் தானே சொல்லி கொடுத்துட்டா போச்சு. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து மேக்ஸ்ல பிரில்லியன்ட், மற்ற சப்ஜெக்ட்லாம் சுத்தமா அவனுக்கு வராது. நம்ம ஹீரோயினுக்கு மேக்ஸ் சுத்தமா வராது. ஸ்கூல் டைமே 2 பேரும் அப்படிதான் மாத்தி மாத்தி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அப்பயும் வந்து நம்ம ஹீரோ தான் வந்து மேக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பான். அவ்வளவுதானே, உனக்கு சொல்லி கொடுக்கத்தான் ரெடியா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் சொல்றான்.
அப்புறம் அந்த கூ தான் காட்டுறாங்க. கூ வந்து அவளோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால, அவங்க அப்பா மீட் பண்ண போக அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆச்சு. கம்பெனியை நல்லபடியா ரன் பண்ணிட்டு இருக்கப்பா, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம லூ இருக்கார்ல, லூ குரூப்ல இருந்து பாக்குறதுக்காக மேனேஜர் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கம்பெனி ப்ராஜெக்ட ஓகே பண்ண போறாங்க. அவங்க நம்ம கம்பெனி சுத்தி பார்க்க நாளைக்கு வர போறாங்க. நீ இதை அப்பா இதை ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்ல ரொம்ப ஹாப்பி ஆச்சு கூக்கு. கண்டிப்பா அங்கிள் நல்லதையும் சரியா பண்ணுவேன்னு சொல்ல, என்ன அங்கிள்னு கூப்பிடுறா, அப்பான்னு கூப்பிடுன்னு சொல்லி அவ சொல்றா. அவனும் அப்பா அப்பான்னு கூப்பிட்டுட்டு அப்படியே ஹாப்பியா இருக்கிறான். அடுத்து பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து அப்படியே மேக்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்க, ஹீரோயின் அதை கவனிக்கவே மாட்டேங்கிற, ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கா. ஸ்கூல் டைம் இதே மாதிரி தான் இவ பண்ணிருப்பா. அப்பயும் மண்டையில ஒரு தட்டு தட்டிருப்பான். இப்பயும் மண்டையில ஒரு தட்டு தட்டி கவனிக்க மாட்டியா, என்னைய பார்த்துட்டு இருக்க. ஆமா, நீ இவ்வளவு ஹேண்ட்ஸமா அழகா இருந்தா நான் உன்னை பார்க்காம எப்படி மேக்ஸா பார்ப்பேன், எனக்கு உன்னதான் பார்க்கணும்னு தோணுதுன்னு சொல்ல, அப்பவா அடுத்த வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு 2 பேரும் போறாங்க. டே டைமா வேண்டான்னு ஹீரோன்னு சொல்றா. அதெல்லாம் நடக்கவே நடக்காது வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் இங்கதான் காட்டுறாங்க ஆபீஸ்ல லோ குரூப்ல இருந்து வராங்க. சோ எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணியாச்சு, பக்காவா இருக்கு. இம்ப்ரெஸ் ஆற அளவுக்கு என்ன பண்ணுமோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, அவங்களை ஏதாவது இம்ப்ரெஸ் பண்ணும், நானும் ஏதாவது இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றேன், எப்படியாவது இந்த ப்ராஜெக்ட் நமக்கு தான் கிடைக்கணும்னு சொல்லிட்டு கேர்ள் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்க. கூக்கு ஹாப்பியா இருக்கு. 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு வராங்க. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயின் தான். ஏய் லின்சா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்கு இங்க வந்த, போ இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல, என்ன விளையாடுறீங்களா, மிஸ்டர் லூ குரூப்ல இருந்து வந்திருக்கிறது நான் தான், இத இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்கேன். உங்களோட ஆபீஸோட அட்மாஸ்பியர் எனக்கு பிடிச்சாதான் ப்ராஜெக்ட் தெரியும்லன்னு சொல்ல, இவ சும்மா போய் சொல்றா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்ன உன் எக்கல் வர வைக்கிறியான்னு சொல்லி அந்த பொண்ணு கத்திக்கிட்டு இருக்கா. 2 பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கா. இங்க பாரு, ஒழுங்கா இங்க கிளம்புன்னு சொல்ல, அப்ப நான் போறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போலான்னு பாக்க, அதுக்குள்ள அங்க இருந்து அப்பா வராரு. அவரு வந்தவொடனே ஹீரோயினை வெல்கம் பண்ணிட்டு, வாங்க வாங்க, என்னோட ஆபீஸ் அட்மாஸ்பியர் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்ல, சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்கா. இந்த ரூம் சரியில்லை, இது சேஞ்ச் பண்ணுங்க அது சேஞ்ச் பண்ணுங்கன்னு ஒன்னொன்னு சேஞ்ச் பண்ண சொல்லிட்டு இருக்கா. என்னோட ரூம் என்னோட டேஸ்டுக்கு தான் இருக்கும், நீ சொல்றதுனால மாத்த முடியாதுன்னு சொல்லி அவ வேணும்னே கத்துறா. ஏய் வாய் மூடு, அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி பண்ணலான்னு சொல்லிட்டு, ஓகே மேடம் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ சொல்லுங்க, அதுபடி எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்க்க பார்க்க கூக்கு செம்ம கடுப்பா இருக்கு. சோ ஹீரோயின் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அந்த கேர்ள் ஃப்ரெண்டு செம்ம கடுப்பா திரும்புறா. அப்பா சொல்றாரு, அவ சொல்றதை கேட்க மாட்டியா, அவங்கதான் எல்லாமே, ப்ராஜெக்ட் நமக்கு வேணும் அதனால கேட்டுதான் ஆகணும்னு சொல்ல, ஃபைல் எல்லாம் தூக்கி போட்டு கத்த ஆரம்பிச்சிட்டா. இதுக்கெல்லாம் காரணம் நீ தாண்டா, உன்னால்தான் எல்லாமே நடந்தது, நீ எதுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்ல, அவங்க வருவான்னு கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சொல்றான். அது எப்படி தெரியாம போகும், உண்மை சொல்லு, இப்ப அவளுக்கு ஏதோ பவர் வந்திருக்கு, அவ பெரிய பணக்கார ஆயிட்டா, என்னை விட்டு அவகிட்ட போலான்னு பாக்குறியா, அது நடக்காது அப்படின்னு சொல்லி கத்த. அதெல்லாம் இல்லம்மா, நீ வேற அவ வேற, உன்னதாமே எனக்கு பிடிக்கும், உன்னதமா நான் லவ் பண்றேன், அவள்கிட்ட கூட நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை ஹேக் பண்ணிட்டு, இதுக்கு வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன், நீ கவலைப்படாத, அவளை பத்தின சீக்கிரட்டை கண்டுபிடிச்சு அவளை எப்படி இங்க இருந்து விரட்டணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஹேக் பண்ணிக்கிறான். பாக்கலாம், அதையாவது உருப்படியா பண்ணு, சொல்றதோட சரி செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கண்டிப்பா உன்னை பழி வாங்க வேண்டிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே கூணிக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் ஆபீஸ்ல இருந்தே கிளம்புறா. ஹீரோ தான் பிக்கப் பண்ண வரான். என்னாச்சு இன்னைக்கு எப்படி இருந்தது, ஜாலியா இருந்ததான்னு சொல்லி கேட்க, சூப்பரா இருந்தது, இதே மாதிரி ஒர்க் பண்ணு நல்லா இருக்கும். அப்புறம் என்ன சொல்றான், அந்த கோனை பத்தி ஏதாவது சொன்னானா, அதெல்லாம் இல்ல நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, சரி வா போலான்னு சொல்லிட்டு 2 பேரும் போறாங்க. ஹீரோக்கு அப்படியே ஹீரோயின் நெத்தில ஒரு கிஸ் பண்றா. அவளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சோ இது எல்லாத்தையுமே அந்த கோ வெளியே நின்று பாக்குறான். ஆனா ஹீரோன்னு தெரியல. இவன் என்ன இந்த கார்ல போறா, என்னமோ நெருக்கு கண்டுபிடிக்கிறேன், இவளை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே நிக்கிறான். அதுக்குள்ள போன் வருது. என்னது, லூசிங் கூட ஐடென்டி கிடைக்கவே இல்லையா, இது வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம சார் வராரு. வந்தோடனே கூக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. இங்க பாரு, எனக்கு எல்லா டீட்டெயிலும் தெரியும், நீ ஏற்கனவே அந்த லூஸ் எங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட கரெக்டா அப்படின்னு சொல்ல, அதனால உனக்கு என்ன பிரச்சனை, நீ நினைக்கிற மாதிரி அவன் பணக்காரன்லாம் கிடையாது, ஒரு புவரான அவனை போய் கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண போற, பேசாம என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, திரும்ப என்கிட்டயே வந்துரு, ஹாப்பியா இருக்கலாம்னு சொல்லி பேச, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது பேசினா அவ்வளவுதான், ஒழுங்கா ஓடுற அப்படின்னு சொல்லி ஹீரோ நடிக்கிறா. வருவடி வருவ, நீயே வருவ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து வேகமா ஹீரோ கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் அங்க மீட்டிங் போயிட்டு இருக்கு. மீட்டிங்ல நம்ம ஹீரோயின் அவளோட ஐடியாவெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறா. இதெல்லாம் பாக்குற அந்த ஊக்கு செம்ம டென்ஷனா இருக்கு. அவ ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கா, என்னால இதெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாதுப்பா, இதெல்லாம் சரியில்லை இந்த ப்ராஜெக்ட்ல, நான் சொல்றதை மட்டும் கேளுங்கன்னு சொல்ல, நீங்களும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, என்ன பண்றதுன்னு 2 பேரும் சேர்ந்து டிசைட் பண்ணலாம், ப்ராஜெக்ட் ரொம்ப முக்கியம் இல்ல, சோ லோட குரூப்போட ப்ராஜெக்ட் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நாங்களும் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லி பேச, அதுக்கப்புறம் அந்த கூவும் அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் ஓவரா தான் பேசுறாங்க. முதல்ல அவங்க பேச கேட்டு அதே மாதிரி நடந்துக்கும் அப்படின்னு அப்பா திட்ட, அதுக்கப்புறம் வேற வழி இல்ல, அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க ஹீரோயின் சொல்றதே கேட்டுட்டு. அப்புறம் நம்ம ஹீரோ பாக்குறதுக்காக ஆபீஸ்க்கு வந்துட்டா. சத்தம் இல்லாம பூனைக்குட்டி ஆட்டம் மெதுவா பக்கத்துல வந்து கண்ணை அப்படியே மூடிட்டு, நான் யாருன்னு சொல்லு பாக்கலான்னு சொல்ல, நீ யாருன்னு எனக்கு தெரியாதான்னு ஹீரோ கேக்குறான். அப்ப சொல்லு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, டக்குனு மடியில எழுத்து உட்கார வச்சிட்டான். எதுக்கு இங்க வந்த, உன்னை பிக்கப் பண்ணிட்டு போக, ஏன் திடீர்னு, எப்பயுமே என் ஹஸ்பண்ட் தான் என்ன பிக்கப் பண்ண வராரு, இன்னைக்கு என் ஹஸ்பண்ட நான் பிக்கப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அப்படியே பாத்துக்கிட்டு இருக்க. 2 பேரும் கியூட்டா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் அசிஸ்டன்ட்
ஹீரோயின் டக்குன்னு உள்ள வர, சாரி சார் தெரியாம வந்துட்டேன், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டான். அவன் போனா போறான், அதை பத்தி நமக்கு என்ன, என் ஒய்ஃப் எனக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கான்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண போக, வேணா யாராவது வந்துருவாங்கன்னு ஹீரோயின் சொல்றா. அதெல்லாம் வந்தா வரட்டும்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க ஒரு ஆபீஸ்க்கு ப்ராஜெக்ட் விஷயமா பேசுறதுக்காக அந்த குவும் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் பிள்ளையும் போயிருக்காங்க. அங்க பார்த்தா இவங்களை வெயிட் பண்ண வைக்கிறாங்க. ஆனா வந்து கூப்பிடவே இல்லை. அப்படியே அந்த கு தூங்கிட்டான். ரிசப்ஷன்ல போய், என்ன எவ்வளவு நேரம் நாங்க வெயிட் பண்ணுவோம், எங்களுக்கு கொஞ்சம் கூட ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்ல, சாரி எனக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன், இப்போ உங்களை மீட் பண்ண முடியாது, ஸோ அதனால எனக்கு தெரியாதுன்னு சொல்லி ரிசப்ஷன்ல சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த பக்கம் போறா. இவ கத்து கத்துன்னு கத்திட்டே இருக்கா. கூ தான் சொல்றா, கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, பொறுமையா பேசலாம், நமக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் 2 பேர் வேகமா உள்ள வராங்க. அவங்க 4-5 பேர் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் ப்ராஜெக்ட் பத்தி பேசலாம்னு சொல்லி போக, அங்க இருக்கிற ஒரு ஆளு இவங்கள கண்டுக்கவே இல்லை. சாரி, நான் உங்களை அப்பவே இன்வைட் பண்ணிருப்பேன், நான் பிஸியா இருந்தாலும் இன்வைட் பண்ண முடியல, ட்ரிங்க் பண்ணிட்டு போங்கன்னு சொல்ல, ட்ரிங்க் பண்ணிட்டு எல்லாரும் போயிட்டாங்க. ஸோ அங்க ட்ரிங்க் பண்ணிட்டு அங்க வந்துட்டு இருக்க கூக்கு வாமிட்டா வருது. வாமிட் எடுக்கிறான், அப்படியே கீழே விழுகிற மாதிரி போறான். கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வேற வரலா. ஏய் வந்துட்டு இல்ல, ஹெல்ப் பண்ணிட்டு போடி. ஹெல்ப்பா, நான் எதுக்கு ஹெல்ப் பண்ணணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, இவனை கொஞ்சம் கார்ல உட்கார வைன்னு சொல்ல, அப்படியே அவன் புலம்பிட்டே ஹீரோயினை பார்த்து கையை நீட்டிட்டே இருக்கான். நான் எதுக்குப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணணும், நான் எல்லாம் பண்ண மாட்டேன், வேணும் ஒன்று பண்றேன், அந்த பக்கம் போவேன், போற வழியில யாராவது இருந்தா சொல்லிட்டு போறேன், வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த பக்கம் போறா. ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கா இந்த கேர்ள் ஃப்ரெண்ட். ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணிட்டு வேணும்னே காமெடி பண்ணிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிட்டா. அப்புறம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அசிஸ்டன்ட் பையன் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வரான், பழைய ஸ்டைல்ல. இது ஒரு ரோட் சைடு ரெஸ்டாரண்ட் மாதிரி, அப்படியே பழசு மாதிரியே இருக்கு. ஸ்கூல் டைம்ல நம்ம ஹீரோயின் அடிக்கடி இந்த ரெஸ்டாரண்ட் வருவா. ஸோ அது வந்து இப்போ எடுத்துட்டாங்க, அங்க ஒர்க் பண்ணி வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ ஹீரோனோட ஃபேவரட்டான ரெஸ்டாரண்ட் இப்போ அங்க யாருமே இல்லைன்னு சொல்லும்போது திடீர்னு பார்த்தா அதே செட்டப் அங்க பண்ணியிருக்காங்க. என்னோட பழைய ரெஸ்டாரண்ட்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கா. ஸ்கூல் டைம்ல அடிக்கடி இங்க வருவோம்னு சொல்லி திங்க் பண்ண, அங்க இருந்து ஹீரோ ஒரு குக் பண்ணி எடுத்துட்டு வரான். இந்தா உனக்கு பிடிச்ச ஒரு டிஷ் அப்படின்னு சொல்லி கொடுக்க, எனக்கு பிடிச்ச டிஷ்ஷான்னு சொல்லி அதை சாப்பிட்டு பாக்குறா. ரொம்ப சூப்பரா இருக்கு, அப்படியே பழைய டேஸ்ட் அப்படியே இருக்கு. உனக்கு எப்படி இந்த டிஷ் செய்ய தெரியும், நான் அந்த ஆன்டி கிட்ட கேட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் தெரியுமான்னு ஹீரோயின் சொல்ல, ஒரு குட்டி பிளாஷ்பேக். நம்ம ஹீரோ அப்ராட்ல இருந்து வந்தோடனே ஹீரோனுக்கு இந்த டிஷ் பிடிக்கும்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஆன்டி கிட்ட போய், என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இந்த டிஷ் பிடிக்கும், எனக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருப்பான். ஸோ அவங்களும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சேஃப் எல்லாம் சரியா வராது, அதுக்கப்புறம் அவங்க சொல்லி கொடுத்த அதே ப்ரொசீஜர் படி எல்லாத்தையுமே ரெடி பண்ணியிருப்பான். ஸோ ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு, நீ உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்காக செய்யணும்னு எஃபர்ட் போடலப்பா, கண்டிப்பா இது நல்லா வரும் பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த லேடியும் சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவன் இப்போ ஹீரோயின்காக குக் பண்ணி கொடுக்க, ஹீரோயின் அதை சாப்பிட்டு அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறா. எதுக்காக எனக்கு இது பிடிக்கும் தெரியுமா, என் அம்மா சமைச்சாலும் இதே மாதிரி டேஸ்ட்ல தான் இருக்கும், என் அம்மா இந்த டிஷ் பண்ணும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அம்மா இல்லாதப்ப நான் இங்கே வருவேன் அடிக்கடி, பட் அந்த ஆன்ட்டி இப்போ ஷாப் ஓப்பன் பண்ணியா நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். இப்போதான் அதை சாப்பிடும்போது அதே டேஸ்ட் என் அம்மா கையில் சாப்பிட்டா அந்த டேஸ்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டே எமோஷனலாக பேசுறா. நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் பக்கத்துல தான் இருக்கேன், உனக்கு என்ன வேணுமோ நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோனுக்கு ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் 2 பேர் சேர்ந்து அந்த டிஷ்ஷை மாத்தி மாத்தி ஊட்டிட்டு சாப்பிட்டுட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு வந்துட்டான். வந்தாலும் ஹீரோனுக்கு போட்டோ எடுத்து காமெடி பண்ணி ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்கான். ஃப்ரெண்டு வந்து கத்துறான், ஏன்டா இப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டே இருந்தா எப்படா ஒர்க்க பாப்ப, உனக்கு ஒரு முக்கியமான ஐடியா கொடுக்க தான் வந்திருக்கேன். கு இப்ப நம்ம கையில இருக்கான், அதாவது அவனுக்கு எப்படியாவது நம்ம கம்பெனியோட ப்ராஜெக்ட் வேணும், அதுக்காக நம்ம என்ன சொன்னாலும் அவன் பண்ணுவான், ஏதாவது பண்ணி அவனை லாக் பண்ண வைக்கணும்டா, அப்பதான் அவன் பண்ண தப்பா அவனுக்கு புரியும்னு சொல்ல, அப்ப நான் சொன்னபடி பண்ணு, ஒரு 10 மில்லியன் பணம் இல்லைன்னா அந்த ஷேர், அந்த கம்பெனியோட ஷேரை அவனை ஏமாத்தி வாங்கிட்டு வர சொல்லு, பார்க்கலாம் என்ன பண்றான்னு அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்றாங்க. அடுத்த நாள் பார்த்தா அந்த கு பையன் வேகமா வந்து அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இதுல சைன் பண்ணு ஒரு ஃபைல கொடுக்குறான். அவனும் சைன் பண்ணலான்னு போறா. ஏதோ முன்னாடி இருக்க பேஜ்ல என்ன இருக்குன்னு பாக்கலான்னு போக, அங்க பாரு உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா பேச, அவனும் சைன் பண்ணி கொடுத்துட்டா லூசு மாதிரி. இவன் ஷேர் எல்லாம் எடுத்துக்கிட்டான் போல இவன் பேர்ல. எப்படியோ என்னோட வேலை பாதி முடிஞ்சிச்சுன்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட பத்தி பேசிட்டு இருக்காங்க. கு கம்பெனிக்கும் ஊ கம்பெனிக்கும் இடையில போயிட்டு இருக்க அந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு, ஸோ அதை ஓகே பண்ணி கொடுத்தது நீதான் சொல்லி கூவா பார்த்து சொல்ல, அவன் அப்படியே ஹாப்பியா கெத்தான் இருக்கான். ஹீரோயினை பார்த்து முறைக்கிறான், பாத்தியா நான் நினைச்சா என்ன வேணாலும் நடக்கும், சோ நான் நினைச்சபடி எல்லாம் முடிஞ்சது, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குன்னு சொல்லி அவனுக்கு சந்தோஷமா இருக்கு. பட் நம்ம ஹீரோயினுக்கு அப்செட்டா தான் இருக்கு, எதுவுமே வெளியே காட்டிக்கல. சரி ஓகே விடுங்க, நீங்க ப்ராஜெக்ட் பண்ண நல்லதான், அப்ப இந்த ப்ராஜெக்ட்க்கு நாங்க செட் ஆக மாட்டோம், நாங்க போறோம்னு சொல்லிட்டு அவ திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போக, வேணும்னு இந்த கோ அங்க உட்காந்துட்டு ஹீரோயினை பார்த்து கிண்டல் பண்றான். என்னம்மா கிளம்புற போல இருக்கு, என்கிட்ட இருந்து வாலாட்டினா இப்படிதான் போகணும், சரி அப்படியே பார்த்து பத்திரமா போமா வீட்டுக்கு, என்ன தேவைப்பட்டா நான் அப்பப்ப வந்து உன்னை பாக்குறேன், உனக்கு ஓகே என்ன சொல்லு, பேசாம ஒண்ணு பண்ணு, நீ அவனை விட்டுட்டு என்கிட்ட வந்துரு, அவன் பாக்குறதுக்கு தான் அழகா இருக்கான், அவன் கிட்ட வேற ஒண்ணும் இல்ல, நான் அப்படி இல்ல, என்கிட்ட எல்லாமே இருக்குன்னு சொல்ல, வாய் மூடிட்டு வேற ஏதாவது பேசினா வாயிலே குத்திடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோ நாங்க வந்து கிளம்ப, இவன் புலம்புறான். பாக்குறேன், நாளைக்கு நடக்க போற பார்ட்டியில என்ன நடக்குதுன்னு பாரு, லூ குரூப்போட மொத்த ஷேரும் என்கிட்ட வரும் அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்கான். அடுத்த நாள் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அந்த பார்ட்டிக்கு ஹீரோயினும் வரா. ரொம்ப கியூட்டா அழகா தான் வந்திருப்பா ஹீரோயின். அவளை பார்த்துட்டு இந்த புள்ளி கேங் ரெண்டும் போய் புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
ஹீரோயின் பதிலுக்கு பதில் பேசிட்டு தான் இருக்கா. என்னம்மா இந்த மாதிரி இடத்துக்கு நீ எல்லாம் வரவே கூடாது, எதுக்கு வந்த, உன் ப்ராஜெக்ட் என்னாச்சு, அப்புறம் ப்ராஜெக்ட் ஒரே ப்ராஜெக்ட்ல ஊத்தி முடிட்டியா, சோ இப்ப எந்த கம்பெனிக்கு போறது இல்லையான்னு சொல்லிட்டு ஓவரா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஹீரோயின் இன்சல்ட் பண்ணிட்டே இருக்க மிஸ்டர் லூ வரப்போறாரு அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் பையன் வந்து சொல்றான். லூ யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. அப்படியே ஸ்லோ மோஷன்ல நடந்து வர இவன் தான் லூவா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு. வாவ் மிஸ்டர் லூ ரொம்ப கியூட்டா இருக்காருல்லன்னு சொல்ல பக்கத்துல இருக்க ஹீரோயினை பார்த்துட்டு அவரு ஒய்ஃப் போல இருக்குன்னு சொல்லி பேசுறாங்க. அப்புறம் மிஸ்டர் ஊ வராரு. ஹீரோ கிட்ட பேசலான்னு வர, சாரி உங்க கம்பெனிக்கு ப்ராஜெக்ட் கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதுக்கான காரணம் என்ன தெரியுமா, உங்க கம்பெனி ப்ராப்பரா எதையும் ஃபாலோ பண்ணல. ஸோ லாஸ்ட்ல போயிட்டு இருக்க ஒரு கம்பெனிக்கு எப்படி ப்ராஜெக்ட் கொடுப்போம்னு சொல்ல அங்க பார்த்தா அப்படியே சிஸ்டத்துல ஏதோ வந்துட்டே இருக்கு. அது எல்லாமே இந்த கேம்பிளிங் பண்ணது, உங்களோட மொத்த சொத்தையுமே கேம்பிளிங்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கான். நாங்க எப்படிங்க இதை நம்பி ப்ராஜெக்ட் கொடுக்க முடியும். ஸோ இது இதோட முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ள இருந்தா அந்த கம்பெனி விளங்கவே விளங்காது. ஸோ இதுக்கு எல்லா காரணம் நீங்களும் தான் அப்படின்னு சொல்ல என்ன பண்றதுன்னு ஊக்கு புரியல. என்னடா பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்ல, அது இல்ல நான் எந்த தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லி பேச வர, அதுக்கப்புறம் டென்ஷனாகி அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபுல்லா அடிக்கலான்னு வரா. அப்படியே பூச்சாண்டிய தலையில பிடிச்சி தூக்குற மாதிரி தூக்கி ஹீரோ அந்த பக்கம் தள்ளி விட்டான். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ப்ளஸ் பீப்புள்ஸ் எல்லாம் வராங்க, அப்புறம் போலீஸும் வருது அப்படின்னு சொல்ல, அது மட்டும் இல்ல இவன் உன்னை ஏமாத்தி 10% ஷேர் உங்ககிட்ட இருந்து வாங்கி வித்துட்டான் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்ல, அட பாவி உன்னை நம்மளுக்கு என்னடா பண்ணி வச்சிருக்கேன்னு அவங்களுக்குள்ளேயே அவங்க அடிச்சுக்கிறாங்க. ஆமா உன்னை கல்யாணம் பண்ணி உன் கூட நான் என்ன பண்ணுவேன், நீ ஏதாவது நான் சொல்றதை கேட்கறியா, நீ என்ன டாமினேட் பண்ணவே பாக்குற, ஆனா இவ அப்படி இல்ல, எனக்கு கீழே தான் எப்பயுமே இருப்பான்னு சொல்லிட்டு முட்டி போட்டு ஹீரோயின் கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான். பழையபடி நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம், நான் சொல்றதை கேளு, நீ எப்பயுமே என்ன பத்திரமா பாத்துக்கிட்ட, எனக்கு தான் அது புரியல, இப்பதான் புரியுது, ப்ளீஸ் என் கூட வந்துருன்னு சொல்ல, ஓ நீ பண்ண தப்பு இப்பதான் புரியுதா, கண்டிப்பா உன்கிட்ட நான் வரமாட்டேன், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவன் மூஞ்சிலே ஒரு குத்து குத்துறான். அதுக்குள்ள போலீஸ் வருது. கேம்லிங் பண்ணதுக்காக அவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. ஹீரோனுக்கு ஹாப்பியா இருக்கு. ஓகேவா உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குன்னு சொல்றா. அதுக்குள்ள ஒரு போன் வருது, நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு தான். ஏய் யூட்டன் வந்துட்டு அடி உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோனுக்கு அப்செட்டா இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பாருக்கு வராங்க. அங்க பாத்தியா உன் ஆளு அங்க பாரு அந்த யூட்டனை மீட் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல, ஹீரோயினை பார்த்துட்டு எல்லாரும் வா வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஹீரோயின் அங்க போறா. வா நானே உனக்கு கூப்பிடணும்னு நினைச்சு நீயே வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிக்கிறான். இருந்தாலும் ஹீரோனுக்கு அதை ஏத்துக்கவே முடியல. ஹீரோவோட இடத்துல ஒரு வேலை வரா, எப்படி அவன் கண்டிப்பா இந்த மட்டன் அறுத்தா போறா, என்ன பண்றதுன்னு புரியாம புலம்பிட்டு இருக்க, எல்லாரும் விளையாடலாமான்னு சொல்லிட்டு எல்லாரும் கண்டிப்பா விளையாட ஆரம்பிக்கிறாங்க. சோ மாத்தி மாத்தி விளையாடுறாங்க. ஆனா ஹீரோயினால அவங்க விளையாடவே முடியல, ரொம்ப அப்செட்டா இருக்கு. அவளுக்கு ஏதோ திங்கிங் ஓடிக்கிட்டே இருக்கு. சோ நீ லவ் பண்றது ஒரு பர்சன், அவங்க உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பர்சன் ஹீரோ கிட்ட கேட்க, ஆமா. சோ ஸ்கூல் டைம்ல லவ் பண்ணியா இல்ல இப்ப லவ் பண்றியா, ஸ்கூல் டைம்ல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, சோ இதெல்லாம் கேட்க கேட்க அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸ்கூல் டைம்ல இருந்து யூட்டனை லவ் பண்ணா போல இருக்கு, நம்மளுக்கு இவ்வளவு அப்செட்டா இருக்குன்னு சொல்லிட்டு நான் ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோயின் அங்க இருந்து போறா. ஹீரோக்கு ஒண்ணும் புரியல ஏன் திடீர்னு போயிட்டான்னு. அதுக்கப்புறம் இவங்க கேம் விளையாடுறாங்க. அங்க வந்து ஹீரோயின் வர, அந்த யூட்டன் பொண்ணு அங்க வரா. ஹாய் உன்னை இப்பதான் மீட் பண்றேன், ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்ல, உங்களுக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களோட பாய் ஃப்ரெண்டு, நீங்க போங்க, கல்யாணங்கிறது டெம்பரவரி தான், கண்டிப்பா உங்களுக்கு நான் போட்டியா வர மாட்டேன்னு சொல்ல, என்ன லூசு மாதிரி பேசுற, நாங்க 2 பேர் கப்பல்ஸ் உனக்கு யாரு சொன்னா, அப்ராட்ல 2 பேரும் ஒன்னா இருந்தீங்க, உங்க பர்த்டேக்கெல்லாம் ஒன்னா செலிப்ரேட் பண்ணீங்க, லூசா நீ, என் பாய் ஃப்ரெண்டும் அவனும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதனால அவன் இன்வைட் பண்ணான், ஸோ நாங்க வந்தோம், இன்னும் நீ இதையே நினைச்சிட்டு இருக்காத, ஸ்கூல் டைம்ல எனக்கு அவனை பிடிக்கும் தான், அதுக்காக அவனை லவ் பண்ணேன்னு நான் சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த பக்கம் போயிட்டா. அப்பதான் ஹீரோனுக்கு புரியுது, இவ்வளவு நாள் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்தமேனு. ஓடி வந்து ஹீரோவை ஹக் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்றா. ஹீரோக்கு ஒன்றும் புரியல, என்னமா நடக்குதுங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க. சாரி நான் இவ்வளவு நாள் தப்பா உன்னை புரிஞ்சிட்டு இருக்கேன், நீ ஸ்கூல் டைம் வந்து லவ் பண்ணேன்னு சொன்னீல, அந்த பர்சன் யாருன்னு சொல்ல, ஸ்கூல் டைம்ல மட்டும் இல்ல இப்ப வரைக்கும் என் மனசுல இருக்கிறது நீ மட்டும்தான், அந்த டைம் என்னால உங்ககிட்ட சொல்ல முடியல, இப்ப சொல்றேன், உன்னை தவிர வேற ஒருத்தர் என் லைஃப்ல இல்லைன்னு சொல்ல, அதுக்கப்புறம் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஓடி வந்துட்டாங்க. இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கும் நிம்மதியா இருக்கு. எல்லாரும் சேர்ந்து ஜாலியா செலிப்ரேட் பண்ண இந்த மூவியை இங்க முடிச்சிருக்காங்க ஹாப்பி எண்டிங்ல. எனக்கு இந்த மூவி ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. மூவி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு ஹைபும் பண்ணிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.